முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேரா கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரத்தி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளே பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஓகே, லாஸ்ட் 2 வீக்ஸ் போன வாரம் கிளாஸ் நடக்கல, அதுக்கு முந்தின 2 வாரம் என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்றத கொஞ்சம் சின்னதா ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியுங்களா? சார் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். அந்த சப் மொடாலிட்டி மேப்பிங் ஆக்டிவிட்டி அந்த இதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டோம் சார். அந்த பால், அந்த கேட்ச், அதெல்லாம் ஹேண்ட் ரப் பண்றது. ஓகே. அப்புறம் அந்த மெத்தட்ஸ் சார், அது எப்படி அந்த ஸ்விஸ் மெத்தட், ஆங்கரிங். ஓகே. அந்த மெத்தட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம் சார். சூப்பர். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமா? பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி, என்ன டிஃபரெண்ட் மேடம்? ஏதாவது டிஃபரெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா? சார், அதாவது அந்த டைம்ல வந்து நமக்கு அப்ப நம்ம ரிலீவ் ஆயிரும் சார். நம்ம எப்படி நெகட்டிவா இருக்கோமோ அதுல இருந்து அப்படியே நம்ம டோட்டலா அது வந்து சேஞ்ச் ஆயிருது சார். அந்த பாசிட்டிவ் போயிருது. சூப்பர் மேடம். நல்லது. மற்றவர்கள் யாராவது பாயிண்ட் சொல்ல முடியுங்களா? ஐயா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மொடாலிட்டிஸ் பத்தி பார்த்தோம். சரிங்க. 5 உணர்வுகள் பத்தி பார்த்தோம். சூப்பர். அந்த உணர்வுகள்ல வந்து பார்வை உணர்ச்சி, கேட்கும் திறன், தொடு உணர்ச்சி, ராசி உணர்வு, சுவை உணர்வு இதெல்லாம் பார்த்தோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிகழ்வின் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். சூப்பர். பாசிட்டிவா ரியாக்ட் பண்றோமா, நெகட்டிவா ரியாக்ட் பண்றோமா, அந்த மாதிரி பார்த்தோம். ஓகே. அப்புறம் எதிரில் இருப்பவர்கள் வந்து என்ன இதோட இருக்கிறாங்க, பார்வை இதுல இருக்காங்களா, கேட்கறதுல இருக்காங்களா, தொடு உணர்ச்சியில இருக்காங்களா, எந்த சென்ஸ்ல அவங்க இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஓகே. பார்வை திறன் மிக்கவரா இருக்கிறாங்களா, கேட்கும் திறன் மிக்கவரா, அல்லது தொடு உணர்ச்சி திறன் மிக்கவரா இருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் முதல் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். சூப்பர் சார். ஓகே, நன்றி. நன்றி. சூப்பர். சரி, இந்த கிளாஸ்ல வந்து நம்ம லாஸ்டா கிளாஸ் கத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அங்கிருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம், சின்ன போயிட்டு வரலாம். இப்போ நம்ம கத்துக்கிறது வந்து நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து சேஞ்ச் த மைண்ட் வித் த மைண்ட், மனதை வைத்து மனதை சரி பண்ணக்கூடியது, மாற்றக்கூடியது. மனதால் மாற்றுவோம் அப்படின்றதான். சரிங்களா? இது டே 3 கிளாஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம கத்துக்க போறது மறுபடியும் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து டாபிக்ஸ், இன்னைக்கு என்னென்ன டாபிக் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா 5 மொடாலிட்டிஸ் என்னது, சப் மொடாலிட்டிஸ் என்னது, லிஸ்ட் ஆஃப் சப் மொடாலிட்டிஸ் பார்க்க போறோம். சப் மொடாலிட்டிஸ் ஏன் அவ்வளவு முக்கியமானதுன்னு பார்த்துட்டு ஸ்விஷ் பேட்டர்ன் மறுபடியும் கத்துக்க போறோம். இது கடகடன்னு போயிடலாம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபோபியா வந்து கொஞ்சம்
பொறுமையா ரிலாக்ஸா நம்ம கத்துப்போம். ஓகே, இப்ப மொடாலிட்டிஸ். சரிங்களா? இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி இது பார்க்கலாம். நம்ம யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அட் எனி டைம் த மூமெண்ட் யூ டிசைட். சரி, எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்க முடியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் திறன் உங்களிடம்தான் உள்ளது. உங்களுடைய ஏஜ் டசன்ட் மேட்டர், உங்களுடைய பாஸ்ட் லைஃப் டசன்ட் மேட்டர், உங்களுடைய ஃபெயிலியர் டசன்ட் மேட்டர். சேஞ்ச் ஹேப்பன்ஸ் when you decision. நீங்க எப்ப டிசிஷன் எடுக்கிறீங்களோ எப்ப சேஞ்ச் ஹேப்பன்ஸ் when you decision become stronger than your excuse. உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் சொல்லுங்க. உதாரணத்துக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சா நமக்கு நல்லா இருக்கும். எஸ், டிசிஷன் எடுத்தாச்சு. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் டிசிஷன் எடுத்தாச்சு. காலையில் என்ன இருக்கும்? தூக்கம் வருது. 4 o'clock நல்ல, அதுவும் இப்போ மழை காலம் வேறையா, நல்ல தூக்கம் வருது. சரி, ஒரு அரை மணி நேரம் 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திரிக்கலாமே. ஏஞ்சி 10 மணி 6. எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். Decision becomes stronger than your excuse. சிலருக்கு எப்படி தெரியுங்களா? என்னால மாற முடியலங்க. கொஞ்சம் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எஸ், தேங்க்யூ. என்னால மாற முடியலங்க. எனக்கு லைஃப்ல மாற்றம்ங்கிறது என்னால மாற முடியல. நான் பழகிட்டேன், 35 வருஷம் நான் பழகிட்டேங்க. என்னால மாற முடியல அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு 35 வருஷமா பழகிட்டேன், நான் இப்படிதான் இருக்கிறேன், என்னோட தாட் ப்ராசஸ் என்னால மாத்திக்க முடியல, தாட் பேட்டர்ன் என்னால மாத்திக்க முடியல. புரியுது எனக்கு, இது நான் இதை மாறினா எனக்கு லைஃப் சூப்பரா மாறிடும் எனக்கு தெரியுது. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இருந்தாலும் என்னால மாற முடியல. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? எஸ். இப்போ ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணலாமா? இப்ப நான் கிளாப்னு சொல்லுவேன். கிளாப்னு சொன்னா யாரும் கிளாப் பண்ணக்கூடாது. டோன்ட் கிளாப்னு சொன்னா நீங்க கிளாப் பண்ணணும். பண்ணலாமா? ஓகே, கிளாப் கிளாப். டோன்ட் கிளாப், டோன்ட் கிளாப், கிளாப். கிளாப்னா அது வந்துருச்சுங்களா இப்ப? ஓகே, கிளாப், டோன்ட் கிளாப், டோன்ட் கிளாப். சரி, ஓகே, இதை நம்ம அப்பப்ப செய்வோம். இதை சரி, அது என்னன்றது செய்யலாம். சரி, அதுல பெரிய ஒரு விஷயமா அடங்கி இருக்கு. அதுல இப்ப யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அட் எனி டைம் த மூமெண்ட் யூ டிசைட். நீங்க டிசிஷன் எடுக்கணும். யாருக்கெல்லாம் லைஃப் சேஞ்ச் பண்ண டிசிஷன் எடுக்கிறீங்க? யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எஸ், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? சரி, இன்னொரு விஷயம் கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய பசங்க, உங்க பேர பசங்க யாரோ நம்ம வாழ்ற வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று யாருக்கெல்லாம் தோணுது? எஸ். 2 விஷயம் கேட்டிருக்கோம். ஒண்ணு இப்ப இருக்கிற வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு தேவையான்னு கேட்டிருக்கோம். எஸ், மாத்திக்கணும்னு இருக்கு. இன்னொன்னு, உங்களுடைய பசங்க உங்கள் வாழ்க்கை, நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையை விட சிறப்பாக வாழ வேண்டும். சரி, அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நீங்க நினைக்கிறதுக்கு சிறப்பாக இல்லை என்ற அர்த்தம். கரெக்டுங்களா? நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இல்லை. சரி, நீங்க ஏன் சிறப்பா வாழக்கூடாதுன்னு கேட்கிறேன். நம்ம சிறப்பான வாழ்க்கையை வாழ்றது முயற்சி பண்றோம். நம்ம பசங்க, உங்க பசங்க சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னு நீங்க ஆசைப்படுறோம். நீங்க ஏன் அதை மாற்றக்கூடாது? நீங்களே ஏன் அந்த வாழ்க்கையை வாழக்கூடாது? சரி, உங்க அப்பா அம்மா நினைச்சிருப்பாங்களா? உங்க அப்பா அம்மா நினைச்சிருப்பாங்களா?
நம்மளோட நம்ம பசங்க சிறப்பா வாழணும்னு? டெஃபினெட்லி எஸ். அவங்கள விட நம்ம சிறப்பா வாழ்றோமா? டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு, நிறைய விஷயம் டெவலப் ஆயிருக்கு. அப்ப அப்பா அம்மாவோட ஆசையும் நிறைவேறல, நம்ம ஆசையும் நிறைவேறல. ஆனா நம்ம அடுத்து என்ன பண்றோம்? நமக்கு அடுத்த ஜெனரேஷன் சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இப்ப நம்ம அப்பா அம்மா நினைச்சது நமக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்லைன்னா நம்ம நினைக்கிறது எப்படி நம்ம பசங்களுக்கு போய் சேரும்? புரியுதுங்களா? இப்ப நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான், நம்ம சிறப்பா வாழ்ந்தால் மட்டும்தான் சொல்லலாம், இந்த பார்ப்பா இப்படிதான் சிறப்பாக வாழ வேண்டும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஜாங்கிரி செய்ய தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க பசங்களுக்கு சொல்லித்தரலாம், ஜாங்கிரி இப்படிதான் செய்ய தெரியும் செய்யணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியல, நீங்க எப்படி உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க? உங்களுக்கு தெரியாத விஷயம் எப்படி உங்களுக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க? ஜாங்கிரி இப்படிதான் செய்யணும் எப்படி சொல்லி கொடுப்பீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியலையே. அப்ப நீங்க சிறப்பா வாழ தெரியலன்னா எப்படி நீங்க பசங்க வந்து சிறப்பா வாழன்னு எதிர்பார்க்க முடியும்? அதுக்கு பசங்க சிறப்பா வாழணும்னு நினைக்கூடாதுன்னு சொல்ல வரலங்க. நிச்சயமாக பசங்க சிறப்பாக வாழ வேண்டும். அந்த சிறப்பான வாழ்க்கையை வாழ்றது எப்படின்னு முதல்ல நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி தரணும். அதுக்குதான் இப்ப NLP ஜாயின் பண்ணிருக்கோம். சரி, இப்போ வந்து மொடாலிட்டிஸ் ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம. விஷுவல், வாட் யூ சி. ஆடிட்டரி, வாட் யூ ஹியர், கேட்கறது. கினெசிட்டிக், வாட் யூ ஃபீல், டச் பண்றது. இன்டர்னல் எமோஷன்ஸ் இதெல்லாமே வந்துடும் அதுல. ஆல்ஃபேக்டரி, வாட் யூ ஸ்மெல், வாசனை. அடுத்தது வாட் யூ டேஸ்ட். அப்ப இந்த 5 சென்ஸ் மட்டும் தான் நம்ம மொத்தமா இன்புட் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த 5 சென்ஸ் எது கூட சேர்ந்து நம்ம இன்புட் கிடைக்குது? மனசு கூட சேர்ந்து கிடைக்குது. இதுல NLP ட்ரைனிங்ல மேக்சிமம் வந்து கடைசி 4-5 இருக்காது, 1, 2, 3 இருக்கும். விஷுவல், ஆடிட்டரி, கினெஸ்டிக், இது 3 தான் மேக்சிமம் இன்புட் நமக்கு கொடுக்குறாங்க. மற்ற 2ம் ரொம்ப ரேரா கிடைக்கும். இதே ஸ்மெல், அந்த கோயில்ல நான் இருக்கும்போது இந்த ஸ்மெல் எனக்கு அடிச்சதுப்பா, இதே வாசனை இங்க இந்த கோயில்ல இருக்கும்போது, இந்த இடத்துக்கு போகும்போது இவங்க ஸ்பெஷலா ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்க, இந்த வாசனை எனக்கு இந்த வாசனை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு அவங்க ஞாபகம் வருது. ரொம்ப ரேர். டேஸ்டும் ரொம்ப ரேர். என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு காஃபி குடிச்சோம் பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டுப்பா. இந்த ஸ்மெல் டேஸ்ட் வந்து ரொம்ப ரேரா தான் நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப இம்பாக்ட் கொடுப்பாங்க. 90% ஆஃப் VAKன்னு சொல்லுவாங்க. விஷுவல், ஆடிட்டரி, கினெஸ்டிக் தான் VAK. 90% நம்ம எமோஷனல் ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டோர் பண்றது இது 3 தான், VAK. மற்ற 2ம் இருக்குது, பட் பெரிய இம்பாக்ட் கிடையாது. சரி, இப்ப சப் மொடாலிட்டிஸ் தான் NLP என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப மொடாலிட்டிஸ் அப்படிங்கிறது சென்சரி சிஸ்டம். அப்படின்னா சப் மொடாலிட்டிஸ்ங்கிறது வந்து நம்ம இன்னும் டெப்தா உள்ள போறது, சின்ன சின்ன விஷயத்தை சின்ன சின்ன விஷயங்கள் எடுக்கிறது. ஹவு யூ ஃபீல் அபவுட் ஏ மெமரி. எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் இப்ப யாராவது திங்க் பண்ணுங்களேன். ஒரு விஷயத்த திங்க் பண்ணா, இப்ப நீங்க 10th பாஸ் பண்ணீங்கல்ல, அதை அப்படி திங்க் பண்ணுங்க. நீங்க 10th பாஸ் பண்ணீங்க, நியூஸ் பேப்பர்ல ரிசல்ட் பாத்தீங்க, ஆன்லைன்ல ரிசல்ட் பாத்தீங்க. அப்போ ஆன்லைன் கிடையாது, நியூஸ் பேப்பர்ல ரிசல்ட் பாத்தீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப என்ன ஃபீல் கிடைக்குது? இப்ப அப்படியே அதை கற்பனை பண்ணுங்க. நீங்க 10th ரிசல்ட் பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன கற்பனை ஓடிச்சு? அதாவது கற்பனை மீன்ஸ் அது இப்ப அப்படியே கற்பனை ஃபீல் பண்ணி பாருங்க. 10th ரிசல்ட் பார்க்கும்போது என்ன நடந்துச்சு? அது எவ்வளவு பிரைட்டா இருக்கு, இல்ல டிம்மா இருக்கா, பெருசா இருக்கா, சின்னதா இருக்கா, பக்கத்துல இருக்கா, நியூஸ் பேப்பர் பக்கத்துல வச்சு பார்த்தோமா, தூரத்துல வச்சு பார்த்தோமா, அது ஸ்டில்லா இருக்கா, மூவிங்ல இருக்கா? இப்ப 10th ரிசல்ட் பாக்குற ஒரு சீன் பார்த்துட்டோம் நம்ம இப்ப, சரிங்களா? 10th ரிசல்ட் பார்த்துட்டோம் நம்ம, அந்த சீன் பார்த்துட்டோம். அந்த சீனை இன்னும் டெப்தா போய் பார்ப்பது இப்படியும் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, நம்ம அந்த வெயில்ல நின்று பார்த்துட்டு இருந்தோம், வேர்த்து ஊத்திக்கிட்டு இருந்துச்சு, வேர்க்கலை. அன்னைக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வேர்க்கலை, நார்மல் வெதர்ல தான் இருந்துச்சு. ரூம்குள்ள உட்காந்து பார்த்தேன்,
எங்க ஹெட் மாஸ்டர் கூட்டு பேசினாரு, எங்க ஸ்கூல் மேடம் பேசினாங்க, ஸ்கூல் டீச்சர் பேசினாங்க. இந்த மாதிரி இன்னும் இன்டென்சிட்டி ஆஃப் எமோஷன், இன்டென்சிட்டி ஆஃப் யுவர் எமோஷன் தான் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா கொண்டு போறது தான் சப் மொடாலிட்டிஸ். இப்ப சாதாரணமா ஒரு படம் பாக்குறதுக்கும் இந்த சப் மொடாலிட்டிஸ் சேர்த்து அந்த இன்டென்சிட்டி இன்னும் டெப்தா போய் பாக்குறது தான். இந்த டெப்தா போய் பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஈஸியா பதியுது. புரியுதுங்களா? சரி, இப்ப சப் மாடலிட்டிஸ் சேஞ்ச் பண்றதுல என்னென்ன நடக்கும்? சேஞ்சஸ், எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆகும், அதனுடைய அர்த்தம் மாறும், பிஹேவியர் மாறும். இதுல ரொம்ப அதாவது சப் மாடலிட்டிஸை வச்சு நம்ம பழைய லைஃப்ல நடந்து ஏற்கனவே எடுத்து சோகம், துக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க, கோபம், ஃபியர், ஃபோபியா, பயம், இதெல்லாமே தூக்கி வெளில போறது மட்டும் இல்லாம நமக்கு மோட்டிவேஷனும் கிடைக்கும், கான்பிடென்டும் கிடைக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லானதான் இந்த NLP. எல்லாமே மொத்தமா சப் மாடலிட்டிஸ் தான் நமக்கு. ஓகே, எல்லாமே நம்ம சப்கான்சியஸ்ல எப்படி பதியுது அப்படின்னா இந்த சப் மாடலிட்டிஸ் வச்சுதான் பதியுது. மாடலிட்டிஸ் சாதாரணமா அப்படியே பாக்குறது, சப் மாடலிட்டி ரொம்ப டெப்தா போய் பாக்குறது. சரிங்களா? இந்த சப் மாடலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. லாஸ்ட் வீக் பார்த்தாச்சு, லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. இதனால சின்ன ஒரு பிரீஃப் கொடுத்துட்டே போயிடலாம். விஷுவல் அப்படின்னாலே விஷுவலோட சப் மாடலிட்டிஸ் என்ன? பிரைட்டா இருக்குங்க, இல்ல ரொம்ப டிம்மா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு, பக்கத்துல இருக்கு, தூரத்துல இருக்கு, சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, கிளியரா இருக்கு, பிளர்ரா இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கு, ஸ்டில்ல இருக்கு, 3Dல இருக்கு, 2Dல இருக்கு. லொகேஷன் நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கா, ரைட் சைட்ல இருக்கா, மேல இருக்கா, கீழே இருக்கா, லொகேஷன் ஃபோக்கஸ்டா இருக்கா, அன்போக்கஸ்டா இருக்கா. இப்ப போட்டோலாம் நிறைய இந்த அன்போக்கஸ்டு போட்டோலாம், அதாவது நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும், நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்க பெருசா ஃபோக்கஸ் பண்ணாது. அந்த மாதிரி நம்ம எடுக்கிற விஷயங்கள், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஃபோக்கஸ்டா இருக்கா, அன்போக்கஸ்டா இருக்கா, அதுல அழகா போட்டோ ஃப்ரேம்லாம் போட்டு சூப்பரா இருக்கா, இல்ல அப்படியே சும்மா அப்படியே இருக்கா. விஷுவல்ல. ஆடிட்டரியில வால்யூம் லவுடா இருக்கா, சாஃப்டா இருக்கா, ரொம்ப கத்த முடியல, கத்த கேட்க முடியல, அந்த மாதிரி இருக்கா, சாஃப்டா பேசுறாங்களா, ஸ்பீடா பேசுறாங்களா, ஸ்லோவா பேசுறாங்களா, பிச் ஹை பிச்ல இருக்கா, லோ பிச்ல இருக்கா, டோன் ரொம்ப ஹார்ஷா இருக்கா, டோன் சாஃப்டா இருக்கா, பக்கத்துல கேக்குதா, தூரத்துல கேக்குதா, கிளியரா இருக்கா, இல்ல ஏதோ கரகரன்னு கேட்கிற மாதிரி இருக்குப்பா, அந்த மாதிரி இருக்கா. சவுண்டும் லெஃப்ட்ல இருக்கா, ரைட்ல இருக்கா, சென்டர்ல இருக்கா, இப்பதான் 7.1 சரௌண்ட் சிஸ்டம்ல இருக்கு பாருங்க, DTS. அந்த மாதிரி ரித்தம் எப்படி இருக்கு, அப்படியே ரித்தமா அப்படியே ஃப்ளோல போயிட்டு இருக்கா, இல்ல இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்கா. அடுத்தது ரிப்பீட்டேஷன், திரும்ப திரும்ப அதை பேசுறாங்களா, ரிப்பீட்டேஷன். சரி, இது ஆடிட்டரியில சப் மாடலிட்டிஸ். அடுத்தது கினெஸ்டிக். அது கினெஸ்டிக்னா என்னதுங்க? தொடு உணர்வு. டெம்பரேச்சர் ஹாட்டா இருக்கா, கூலா இருக்கா, பிரஷர் லைட்டா லைட்டா இருக்கா, ஹெவியா இருக்கா, டெக்ஸ்சர் ஸ்மூத்தா இருக்கா, ரஃபா இருக்கா, வைப்ரேட் ஆகுதா, அப்படியே ஸ்டில்ல சாதாரணமா இருக்கா. இப்ப தொட்டு பக்கம் அப்படியே மூவ் ஆகுற மாதிரி இருக்கும், இல்ல அப்படியே ஸ்டாண்டா இருக்கா. லொகேஷன் இந்த பாடி, நம்ம உடம்புல எங்க, தலைய, கை, கால், இந்த மாதிரி லொகேஷன் அந்த பாடி. இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கு, லோவா இருக்கா, ஹையா இருக்கா. எக்ஸ்பேன்ஷன், கண்ட்ராக்ஷன், அதாவது ரொம்ப டைட்டா இல்ல கான்ட்ராக்ட் அந்த மாதிரி இருக்குதா. ஆல்ஃபாக்டரியில வரும்போது அந்த ஸ்மெல்னும் போது ஸ்ட்ராங்கா இருக்கா, மைல்டா இருக்கா, பிளசன்ட் ஸ்மெல்லா இருக்கா, அன்பிளசண்டா இருக்கா, ஃபெமிலியர், இங்கே பார்த்த மாதிரி இருக்குப்பா, இல்ல அன்ஃபெமிலியர், இது புதுசா இருக்குப்பா. அடுத்தது டேஸ்ட் வரும்போது ஸ்வீட்டா இருக்கா, பிட்டரா இருக்கா, அந்த டேஸ்ட் காரமா இருக்கா. இது ஸ்ட்ராங்கா இருக்கா, மைல்டா இருக்கா. ரொம்ப ரிச்சா இருக்கா அந்த இது, அதெல்லாம் சிம்பிளா சாதாரணமா இருக்கா. ஃபெமிலியரா இருக்கா, நியூ டேஸ்ட் ஆகுது, ஏற்கனவே இது டேஸ்ட் ஏற்கனவே பார்த்துருங்கப்பா, இல்லப்பா புதுசா இருக்குப்பா இருக்கா. இதெல்லாம் சப் மாடலிட்டிஸ் சொல்றது. ஓகே, இப்ப பார்க்க போறது
சப் மொடாலிட்டிஸ் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது? சப்மொடாலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பிரெயின் ஸ்டோர்ஸ் எமோஷனல் மீனிங்ஸ் யூசிங் ஸ்மெல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை சப்மொடாலிட்டி இங்க வந்து ஸ்டோர் ஆகுது. சரிங்களா? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் சேஞ்சிங் சப்மொடாலிட்டிஸ் கேன். சப்மொடாலிட்டிஸை சேஞ்ச் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்? ரிமூவ் யுவர் ஃபியர், உங்க பயத்தை வெளியில கொண்டு போகும். ரெடியூஸ் பெயின்ஃபுல் மெமரிஸ். எத்தனை பேருக்கு பெயின்ஃபுல் மெமரிஸ் இருக்கு? எஸ். அந்த இன்க்ரீஸ் மோட்டிவேஷன், நமக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. பிலீஃப் சிஸ்டம், நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கோம். பிலீஃப் சிஸ்டம், சேஞ்ச் யுவர் பிலீஃப் சிஸ்டம். பில்ட் கான்ஃபிடன்ஸ், உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியது. உங்களுடைய ஹேபிட்ஸை மாற்றக்கூடியது. ஃபோபியாஸ், பயம், இதெல்லாம் ஃபோபியாஸ், அதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. இன்ஸ்டன்டா நம்ம எமோஷனல் ஷிஃப்ட் ஆகும். இப்ப ஒரு மேடம் கூட சொன்னாங்க பாத்தீங்களா, அது என்னாச்சு, இன்ஸ்டன்டா அது மாறிடுது. எஸ், யூ ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் தட். அந்த சுச்சுவேஷன் நீங்க வெளியில எங்க மனநிலையிலேருந்து வெளில வந்துடுறீங்க. சப்மோடலிட்டிஸ்ங்கிறது இந்த என்எல்பியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? யாராவது வரீங்களா? வாலண்டியர்ஸ் யாராவது வரீங்களா? ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பயம் அதிகமா இருக்கு, ஏதோ ஒரு பார்த்து நீங்க பயந்துடுறீங்க. அந்த பயத்தை கலர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாத்துங்க. கிட்ட இருக்குது தூரத்துல மாத்துங்க. பெருசா இருக்குது சின்ன சைஸ், சின்ன சின்ன சைஸா மாத்திக்கிட்டே வாங்க. அது சில வந்து மியூசிக்ஸ் ஆட் பண்ணுங்க, சும்மா ஜாலியான மியூசிக்ஸ் ஆட் பண்ணுங்க. பண்ணாலே எமோஷன் சேஞ்ச் ஆயிடும் இமீடியட்டா. சரிங்களா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், இப்படி பாசிட்டிவ் எக்ஸாம்பிள், அதாவது ஃபியர், ஃபோபியா அந்த எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இது நம்ம சொன்ன பாருங்க, மோட்டிவேஷன். இப்போ உங்க கோல் வச்சிருக்கீங்க, கோல் எப்படி இருக்கும் உங்களுக்கு இது வரலும்? அது நடந்தா நல்லா இருக்கும், நடக்கலாம்னு பரவாயில்ல, அது அப்படியே போயிட்டு இருக்குதுங்க, இப்படி இருக்குதா, அது பிரைட் ஆக்குங்க. என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போகுது, எங்கேயோ நடக்க போகுது, அதை பிரிங் இட் க்ளோசர், உங்க கிட்ட கொண்டு வாங்க. ஒரு உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி சவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள ஒரு பாட்டு கேளுங்க. எத்தனை பேருக்குங்க நிறைய பாடல் கேட்டு மோட்டிவேட் ஆயிருக்கீங்க? சினிமா பாடல் கேட்டு யாராவது சினிமா பாடல் கேட்டு மோட்டிவேட் ஆயிருக்கீங்களா இன்னைக்காவது? சினிமா பாடல், சினிமா வசனம். எஸ், ஏதோ ஒரு வசனம் சொல்லுங்க பார்ப்போம், மோட்டிவேட் ஆன வசனம். எஸ், யூ கேன் டாக். என்னங்க வசனம் சொன்னா சொல்ல மாட்டேன்றீங்க? சார் சினிமா பாட்டு வேணா இருக்கு, இமயமலை ஆகாமல் அப்படின்னு ரஜினியோட பாட்டு, அண்ணாமலையில. சூப்பர் சார். அந்த பாட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். அந்த பாட்டு கேட்டா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். வேற ஏதாவது வசனம்? ஏதாவது வசனம்? போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.
சின்ன சின்ன வசனங்கள் தான், ஒரு மோட்டிவேட் நமக்கு நல்லா இருக்கும். சரி, இப்ப அந்த மியூசிக் கேட்கறது, ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்க்கறது சூப்பரா இருக்கும், நமக்கு மோட்டிவேட் ஆகும். சரி, NLP சப் மாடல் ஸ்விஷ் பேட்டர்ன், ஏற்கனவே ஸ்விஷ் பேட்டர்ன் பார்த்திருக்கீங்க, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? யாராவது உங்க வீடியோ ஆன் பண்ணி ஸ்விஷ் பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு சொல்ல முடியுங்களா? யாராவது வீடியோ ஆன் பண்ணி ஸ்விஷ் பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு சொல்ல முடியுங்களா? சார் ஐயா, நீங்க ஒரு தடவை அந்த ஸ்விஸ் வந்து சொல்லிக் கொடுங்க வீடியோ ஆன் பண்ணி. நிச்சயமா சொல்லி தரேன் சார். ஓகே, சரி, இப்ப ஸ்விஷ் பேட்டர்ன் மோஸ்ட் பவர்ஃபுல் NLPல ஒரு பேசிக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். இது இன்ஸ்டன்டா மாற்றக்கூடியது, இன்ஸ்டன்டா நம்மளோட பிரெயினை ரீவயர் பண்ணக்கூடியது. சரிங்களா? இதுல என்னெல்லாம் பண்ணலாம்னு கேட்டா, ரிமூவ் யுவர் அன்வான்ட் பிஹேவியர்ஸ். இப்ப சிலருக்கு காலையில 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் ஆசை இருக்கு, ஆனா பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? அந்த நேரத்துல எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடுது, ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒன்று இருக்கு நமக்கு. அதே ஒரு பிரேக் ஓல்டு பேட்டர்ன்ஸ். நம்ம வாழ்க்கையை ஒரு பேட்டர்னுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், மறுபடியும் அதே பேட்டர்னுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம தாட் ப்ராசஸ் ஒரு பேட்டர்னுக்குள்ள இருக்குது, அந்த பேட்டர்னுக்குள்ளேயே இருக்கிறோம் நம்ம. அது மட்டும் இல்லாம அந்த பேட்டர்னை மாத்தணும்னா புதுசா ஒரு விஷயங்களை கொண்டு வரணும். உங்களை பத்தி நீங்க ஒரு நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கான்பிடன்ஸ் செல்ஃப் இமேஜா நீங்க மாத்தணும். பயம், எமோஷனல் ட்ரிகர்ஸ், இதுல இருந்து வெளில வர்றதுக்கு இந்த ஸ்விஷ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், ஹெல்ப் ஆகும். நம்ம பார்க்கலாம், பிராக்டிக்கல் பார்க்கலாம். இப்ப சரி, ஸ்விஷ்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்விஷ் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது, ஹவ் இட் இஸ் ஒர்க். ஒரு ஹேபிட்டும் ஒரு எமோஷனல் ரியாக்ஷனுமே நம்ம இன்டர்னல் பிக்சர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. எல்லா விஷயமும் நமக்கு பிக்சரா தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்களேன், ஒரு நிமிஷம் ஜஸ்ட் அப்படியே ஒரு கண்ணை மூடிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஆப்பிள் பாருங்க, கண்ணை மூடிக்கிட்டு ஆப்பிள் பாருங்க. சரி, இப்ப கண்ணை திறந்துக்கோங்க. இப்ப ஆப்பிள் பாத்தீங்களா? என்ன ஷேப்ல இருந்துச்சு? உருண்டையா இருந்துச்சு. என்ன கலர்ல இருந்துச்சு? ரெட் கலர்ல இருந்துச்சு. ஓகே, எந்த இடத்துல இருந்துச்சு? நான் ஒரு மரத்துல தொங்குற மாதிரி பார்த்தேன். ஒரு மரத்துல ஆப்பிள் தொங்குற மாதிரி பாத்தீங்க. சரி, இப்ப இந்த ஆப்பிள நீங்க APPLன்னு ஏன் பார்க்கல? ஏன்னா அது அப்படித்தானே பதிவாயிருக்கு. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு உருவமாக பதிவு செய்து கொள்கிறது. நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சாலும் ஒரு உருவம் தான் உங்களுக்கு கண்களுக்கு தெரியும். இப்ப தாமரைப்பூ நினைச்சா ஒரு கலர் தெரியும், ஒரு தாமரைப்பூட கலர் ஏதோ தெரியும்.
இப்போ ரஜினிகாந்த் சொன்னா ஒரு ஃபேஸ் ஏதோ ஒரு படத்துல இருந்து உங்க ஃபேஸ் தெரியும். இப்போ முருகன்னு சொன்னா ஒன்று வேல் தெரியல, முருகரோட சிலை, முருகரை எங்க பார்த்துருக்கீங்க, சிலை தெரியும். அப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாத்தையுமே ஒரு பிக்சராகத்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஓகேங்களா? அப்ப நம்ம பண்ண போறதும் என்ன பண்ண போறோம், ஒரு பிக்சராகத்தான் மாற்ற போகிறோம். இது ஸ்விட்ச் பேட்டர்ன் மூலியமா ஓவர் ஈட்டிங் ஒரு நல்ல ஒரு அது பண்ணுவோம். இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஃபியர், ப்ரோகாஸ்டினேஷன், நம்ம தள்ளி போடும் குணம் நிறைய பேருக்கு இருக்கு. இன்னைக்கு பார்க்கலாமா, சரி நாளைக்கு பார்த்துக்கலாமே, இன்னைக்கு தான் டைம் ஆயிடுச்சு, வாங்க தூங்கலாம், வாங்க எஸ் வீல் ஸ்லீப், நாளைக்கு தூங்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ப்ரோகாஸ்டினேஷன். இந்த ஸ்விட்ச் பேட்டர்ன்ங்கிறது நமக்கு தேவையில்லாத இமேஜ் இருக்கு பாருங்க, அதை கம்மி பண்ணிட்டு இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணிடும். உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். இது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா நியூரோல, அதாவது நரம்பு கூட மூளைக்குள்ள நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். மூளைக்குள்ள நடக்க விஷயமாக தான் இருக்கிறது. இங்கே சப் மாடாலிட்டிஸ், என்னென்ன சப் மாடாலிட்டிஸ் யூஸ் பண்ண போறோம், அதுக்கு ப்ரொசீஜர் நோட் பண்ணிக்கிறதா நோட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் யூ ஸ்டார்ட், இப்ப நீங்க இதை கத்துக்கிட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நமக்குள்ள நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். எஸ், நம்ம இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அடுத்தது இந்த 12 days ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க மற்றவங்களுக்கு இந்த பேசிக் லெவல்ல இருந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதை பேஸ் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்க தெரப்பியும் கொடுக்க முடியும். உங்க மூலமா நீங்க மற்றவங்களுக்கு தெரப்பியும் கொடுக்க முடியும். அதற்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இப்பையில இருந்தே நம்ம அப்படியே நோட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஸ்விட்ச் பேட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் யூ ஸ்டார்ட் அந்த ஸ்விட்ச் பேட்டர்ன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை எந்த பிஹேவியர், எது தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நாம கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. என்எல்பி ஒண்ணு அவங்களோட ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லி நம்ம அதுல சொல்யூஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்க ப்ராப்ளம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கண்டென்ட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, என்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ண அவசியமே இல்லை. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னு இருக்கட்டும், அதை நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட மாற்ற வேண்டிய விஷயம் எது, அன்வான்ட் பிஹேவியர் எது, அது என்கிட்ட சொல்ல வேணாம், நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. சரி, நல்லா திங்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு கிளைண்ட் கிட்ட போய் நீங்க உட்காந்து பேசுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நீங்க தெரப்பி கொடுக்க போறீங்கன்னா அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், உங்களுக்கு எதையும் அவங்க நிறைய பேசுவாங்க. சிலர் அவங்க சொல்லுவாங்க, நான் லேட்டா தூங்குறேங்க, அதை நான் மாத்தணும், நான் தூங்குறது மொபைல் பார்த்துட்டு இருக்கேன், அதை நான் மாத்தணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட. ஒரு சிலர் அதனோட பர்சனல் விஷயம், நான் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு மாத்தணும். இட்ஸ் கண்டென்ட் ஃப்ரீ. மற்ற டெக்னிக்ல அவங்க ப்ராப்ளம் என்னன்னு சொன்னாதான் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா என்எல்பியை பொறுத்தவரையிலும் அவங்க ப்ராப்ளம் சொல்லணும் அவசியமே இல்லை. அவங்க ப்ராப்ளம் எது ஆனாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு என்ன தெரியுங்களா? எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் வீடியோ ஆன் பண்ணுங்க. கிளாப் கிளாப் கிளாப். கிளாப்னா என்ன சொன்னோம்? கிளாப்னா கை தட்டக்கூடாது, டோன்ட் கிளாப்னா கை தட்டணும். டோன்ட் கிளாப், கிளாப், டோன்ட் கிளாப், கிளாப், டோன்ட் கிளாப். ஓகே, சூப்பர். சரி, இப்ப அடுத்தது அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, டிசையர் ஸ்டேட் அவங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த விஷயத்தை மாற்ற முடியும். நான் காலையில 4 மணிக்கு ஏந்திரிக்கணும்னு ஆசைப்படுறேங்க, அந்த கிளாரிட்டி வேணும். இதே ஒருத்தவங்க சொல்றாங்க, தினமும் 8 மணிக்கு ஏந்திரிக்கிறேன். சரி,
காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? அது எப்போனாலும் எழுந்திரிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? கிளாரிட்டி இல்லை. புரியுதுங்களா? அப்ப NLP மூலியமா ஒருத்தங்களுக்கு ஆக்சுவலா ப்ராப்ளம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்து எதுவாக மாற வேண்டும் என்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன ப்ராப்ளம்? எனக்கே தெரியலங்க, என்ன ப்ராப்ளம் இருக்குங்க. சரி, அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண பிறகு நீங்க எப்படி? அதுவும் எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க? NLPல அதுக்கு NLPல இல்ல, எந்த தெரப்பிலுமே அது கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 விஷயம். எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும்னா 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு நம்ம கிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. எது உங்களுக்கு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எதுவாக சரிப்படுத்த வேண்டும் என்று தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. சரி, பயத்துல தைரியத்தை மாத்தணும். ஓகே, அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு. நான் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறேன். கர்ப்பாம்பூச்சியை பார்த்தா பயப்படுறேன், பல்லியை பார்த்தா பயப்படுறேன், இல்ல லைஃப் நினைச்சு பயப்படுறேன், ஃபியூச்சரை நினைச்சு பயப்படுறேன். ஏதோ ஒரு பயம் இருக்குங்க. அதுல இருந்து நான் வெளியில வரணும், தைரியமாகணும், அந்த கிளாரிட்டி வேணும். சிலருக்கு தண்ணியை பார்த்தா பயம், சிலருக்கு ஹைட்ல இருந்து பார்த்தா பயம். 2வது மாடியில போய் 2வது மாடி, இவ்வளவு ஹைட்ல நான் பார்க்க மாட்டேன்ப்பா. ஹைட்டை பார்த்தா பயம். சிலருக்கு உயரத்தை நிமிந்து பார்த்தா பயம். பெரிய மரம் இருக்கு பாருங்க, நிமிந்துலாம் பார்க்க மாட்டேன், பயமா இருக்கு. அது எங்கேயோ என்னைக்கோ ஒரு நாள் சப்கான்ஷியல் போய் பதிஞ்சிருக்கு. அவங்களுக்கு தெரியணும், எனக்கு இதை பார்த்தா பயம், நான் இதுல இருந்து வெளியில வரணும் தெரியணும். சரிங்களா? அப்ப அவங்களுக்கு கிளாரிட்டி வேணும். அப்ப அவங்க கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விஷயம் நீங்க மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட். செகண்ட், நீங்க எந்த விஷயத்துல எங்க நீங்க புது டிசைர், நியூ ஸ்டேட் இருக்குல்ல, நியூ டிசைர் ஸ்டேட் இருக்கு பாருங்க, அங்க என்ன நீங்க மாத்த போறீங்க, எதுவாக மாற வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். இது உங்க அதாவது அன்கான்சியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் இமீடியட்டா சேஞ்ச் ஆயிடும். பரவாயில்லைன்னு கேட்டுக்கணும், அங்கதான் போய் மாத்தணும். கான்சியஸா மாத்தணும்னா அப்ப மட்டும் ஒர்க் ஆகும். சப்கான்சியஸ் போய் மாத்தணும். சில விஷயங்கள் அதாவது கான்சியஸ் மைண்ட்ல அப்ப மாத்தினா போதும், அந்த நேரத்துக்கு மாத்தினா போதும். சில விஷயங்கள் நம்ம சப்கான்சியஸ்ல போய் அன்கான்சியஸா போய் மாத்தி ஆகணும், அவங்களுக்கே தெரியாம மாத்தணும். ஓகேங்களா? இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். இந்த பேட்டர்னை, ஸ்விஷ் பேட்டர்னை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். ஸ்டெப் 1, அவங்க தெளிவாக இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த மாத்திரம் தெளிவாக இருக்க வேண்டும். இப்ப அவங்க ஒரு விஷயத்த திங்க் பண்றாங்க, தேவையில்லாத விஷயத்த திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வருதுன்னு அவங்களே திங்க் பண்ணணும். ஒன்று நம்ம கிட்ட சொல்லலாம், இல்லை அவங்கள நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு நோட்டு பேனா கூட கொடுத்துருங்க, எழுத சொல்லுங்க அவங்க கிட்ட. ஒரு பயம், கர்ப்பாம்பூச்சை பார்த்தா பயம். சரி, ஓகே. இப்ப கர்ப்பாம்பூச்சை பார்த்தா பயம்ங்கிறதுல இருந்து கர்ப்பாம்பூச்சை பார்த்தாலும் தைரியமாக இருக்கணும்ன்ற பேட்டர்னுக்கு மாறணும். ஒரு சின்ன விஷயம் தான் அது. அது என்னங்க கர்ப்பாம்பூச்சை பார்த்தா பயம்? ஆமாங்க, நிறைய பேருக்கு எவ்வளவு விஷயங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கிறோம். அப்ப அந்த கர்ப்பாம்பூச்சை பார்த்த பயம்னு சொல்றத நீங்க அது ரொம்ப பெருசா, அதாவது நீங்க ஒரு 4-5 கர்ப்பாம்பூச்சி பெருசா இருக்கா, இல்ல பக்கத்துல பாத்தீங்களா, பிக்கா ஸ்மாலா, அந்த பயம், அந்த ஒரு சுச்சுவேஷன், இதுக்கு ஏற்கனவே முன்னாடி சுச்சுவேஷன் இருந்தாதானே கர்ப்பாம்பூச்சை பார்த்த பயம் சொல்ல முடியும். நான் இதெல்லாம் லைஃப்ல கர்ப்பாம்பூச்சை பார்த்ததே கிடையாது, ஆனாலும் பயம். யாராவது சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது. அப்ப ஏற்கனவே நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நடந்திருக்குது ஒண்ணு. இன்னொன்னு கற்பனை பண்ணி பயம். இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி லாரி வேகமா போயிட்டு இருந்துச்சா, சரி அப்ப லாரி அந்த ஹைவேஸ்ல செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருந்துச்சா, சரி அப்ப அப்படியே டமால்ல கார்ல இடிச்சிச்சா. நம்ம இமேஜின் பண்றோம், அதை அவங்க சொல்ல இமேஜின் பண்றோம். ஒண்ணு நேர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா நம்ம இமேஜினேஷன்ல இருக்கணும். அப்ப இமேஜினேஷன்ல இருந்தாலும்
நேர்ல பார்த்திருந்தாலும் அது எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கா சின்னதா இருக்கா, பக்கத்துல இருக்கா தூரத்துல, விஷுவல் தூரத்துல இருக்கா கிட்ட இருக்கா. நான் ரோட்ல அங்க 50 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு இருந்தேன், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல, ஸ்ட்ரெயிட் ரோடு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. டம்னு ஒரு சின்ன சவுண்டு கேட்டுச்சு. சவுண்ட் எங்க ஆடியோல வரும், பார்த்தேன். அப்ப ரொம்ப தூரத்துல நடந்துச்சு, இங்கேயே பயம். அப்ப பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கா, ரொம்ப டிம்மா இருக்கா நல்லா பிரைட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கா, அது நீங்களே எழுதிக்கோங்க. நம்ம கிட்ட சொல்லணும் மறுபடியுங்க, இது கண்டென்ட் ஃப்ரீ, நம்ம கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கா இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியுதா, அந்த ட்ரிகர் உங்களை ட்ரிகர் பண்ண இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. வீடியோவா இருக்கா பிக்சரா இருக்கா, இதெல்லாம் அவங்க கிட்ட ரெடி பண்ண சொல்லுங்க. சரி, அடுத்தது அடுத்தது என்னது, இப்ப அடுத்தது கிரியேட் யுவர் டிசைன், இமேஜ் மாத்தணும். இப்ப இதை பார்த்தாச்சு, கர்ப்பாம்பூச்சை பார்த்தாச்சு, ஒரு பயம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப கர்ப்பாம்பூச்சை பாக்குறீங்க, பயம் இல்லை, நீங்க கான்பிடன்ட் ஆகுறீங்க, நீங்க தைரியமா இருக்கீங்க. அதுக்கான கிரியேட்டிவிட்டி கிரியேட் பண்ணுங்க. ஒரு விஷயமா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, ஒரு விஷயமா ரீப்ளேஸ் பண்ணிட்டே வாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா, அது ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா சின்னதாக்குறது, சின்னதா இருந்துச்சுன்னா பெருசாக்குறது, ஐ மீன் டிம் ஆக்குறது, ரொம்ப பிரைட்டா இருந்தா டிம் ஆக்குறது. ரொம்ப பெரிய, அதாவது தேவையான விஷயத்தை பெருசாக்கணும், தேவையில்லாத விஷயத்தை சின்னதாக்கணும், டிம் ஆக்குறது. இந்த மாதிரி ஒரு விஷயமா அவங்களுக்கு சொல்லுங்க. எப்படி அதாவது அன்வான்ட் தாட் ப்ராசஸ், அதை தூக்கி வெளில போறதுக்கு அதை அப்படியே இப்ப பண்ணுவோம், நம்ம இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, நிச்சயமாக தெரப்பி ஒர்க் ஆகும். நிச்சயமாக தெரபிஸ்ட் நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டு நீங்க ஒருத்தருங்க தெரப்பி கொடுக்குறீங்கன்னா நிச்சயமா தெரபிஸ்டும் ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா, தெரப்பியும் ஒர்க் ஆகும், தெரபிஸ்டும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம், சாரி. எல்லா இடத்துலயுமே தெரப்பி ஒர்க் ஆகும், தெரபிஸ்டும் ஒர்க் ஆகும். ஆனா அந்த தெரப்பி எடுத்துக்கிறாங்க பாருங்க, அவங்க கிளாரிட்டி இல்லாம இருந்தா அவங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? எல்லா இடத்துலயுமே தெரப்பியும் ஒர்க் ஆகும், தெரபிஸ்டும் ஒர்க் பண்றாங்க. ஏன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் போறோம். அவங்க கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வராது. இப்போ வந்து இப்ப ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான், உங்களுக்கு என்ன பயங்க தெரியலங்க, அப்புறம் எங்க தெரப்பி கொடுக்கறது, அது கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு. அப்ப எதுல இருந்து வெளியில வரணும், என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த தெரப்பிக்குமே முக்கியமா என்எல்பி தெரப்பிக்கு நிச்சயமாக இது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். தெரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவங்க கிட்ட எழுத சொல்லுங்க, இட்ஸ் பெட்டர். அவங்க எழுதுறது ரொம்ப பெட்டர். சரிங்களா? சரி, இப்பதான் மேஜிக் பார்ட் நடக்க போகுது. இப்ப பிராக்டிக்கல் பார்க்கலாமா? வீடியோ ஆன் பண்ணிக்கலாமா? எஸ், வீடியோ ஆன் பண்ணிக்கலாமா? இருங்க, இந்த ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணிடுறேன், நான் ஃபுல் ஸ்கிரீனுக்கு வர்றேன் வீடியோக்கு. ஒரே ஒரு நிமிஷங்க. எஸ்,
இப்ப நான் தெரியறேனா? எஸ், தெரியறேனா? ஐயா தெரியுறீங்க. ஓகே. இப்ப யாராவது ஒருத்தர் வாங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாத்தணும்னு சொல்லுங்க, நம்ம இப்ப ப்ராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்விட்ச் பேட்டர்ன். எஸ், யாராவது ஒருத்தர் வாங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டீங்க, சூப்பர். யாராவது ஒருத்தர் வாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் வரேன். சூப்பர், எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன மாத்தணும்னு சொல்லுங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், நல்லா தூங்கணும், காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். நல்லாவும் தூங்கணும், காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும். அதுக்கு முதல்ல நைட் சீக்கிரம் தூங்கணும். ஆமா, கரெக்ட். சரி, இப்ப நைட் சீக்கிரம் தூங்குறோம், இருந்தாலும் காலைல என்னால சீக்கிரம் எந்திரிக்க முடியல. அது இப்ப மழை காலம் நிறையா, நல்ல தூக்கம் வருதுங்க. காலையில 4 மணிக்கு தான் இழுத்து பொத்தி தூங்கும் இருக்கு. இழுத்து பொத்தி தூங்கணும்னு தோணுதுங்க. சரி, இப்ப காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், இப்ப லேட்டா எந்திரிக்கிறோம். அதான ப்ராப்ளம். அதுல இருந்து நம்ம மாறணும். அப்ப லேட்டா எழுந்திரிக்கிறோம். இப்ப லேட்டா எழுந்திரிக்கும் போது என்ன நடக்குது? காலைல அப்படியே கண்ணை கசக்குறோம், கண்ணை கசக்கிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே எழுந்திரிக்கிறோம். நல்ல வெளிச்சமா இருக்கு, சூரியன்லாம் வந்தாச்சு, இப்படி வீட பாக்குறோம், வெளிச்சமா இருக்கு. கரெக்டுங்களா? நல்ல வெளிச்சமா இருக்கு, பிரைட்டா இருக்கு, விஷுவல் பிரைட்டா இருக்கு. ஓகே, நல்லா பளிச்சுன்னு இருக்கு, கிளியரா இருக்கு. எவ்ரிதிங் சோ கிளியர். சரி, நம்ம ரூம்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தெளிவாக தெரிகிறது, எல்லாம் நல்ல வெளிச்சத்துல தெரியுது. அடுத்தது ஆடியோ. வீட்டுல எல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் இங்க பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேக்குது நமக்கு. எஸ், ஆடியோ, விஷுவல், ஆடியோ. காலையில அந்த சூரியன் வந்த பிறகு என்னதான் மழை காலம்னாலும் டெம்பரேச்சர் மாறும், கொஞ்சம் ஒரு மாதிரி டெம்பரேச்சர் மாறி இருக்கு. எஸ், கொஞ்சம் டெம்பரேச்சரும் மாறி இருக்கு, ஒரு மாதிரி அந்த ஏசி ரூம்ல தூங்கினாலும் அந்த கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் தெரியும். எஸ், மாறி இருக்கு. இது கிளியர். இப்ப இதுல இருந்து என்னவா மாறணும்? 7 மணிக்கு எந்திரிக்கிற ஆள் நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கணும். கரெக்டுங்களா? 4 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும், கிளாரிட்டி கிளியரா இருக்காது, எந்த பிக்சரும் கிளியரா இருக்காது. அப்படியே கண்ணை அப்படி சுருக்கி பார்க்கணும், அப்படியே பார்க்கணும். லைட் போடணும், லைட்டும் போடக்கூடாது. வீட்டுல தான் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க முடிச்சிருவாங்க. சவுண்டே இல்லை, சைலண்டா இருக்கு. ஆடியோ சைலண்டா இருக்கு, டெம்பரேச்சர் நல்லா சில்லுன்னு இருக்கு 4 மணிக்கு. அப்ப விஷுவல் வந்துருச்சு, ஆடியோ வந்துருச்சு, டச் கினெஸ்டிக் வந்துருச்சு. ஓகே, இப்ப என்ன பண்ணுங்க, இதுதான் சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு இது என்னோட ரைட் ஹேண்டு, இது என்னோட லெஃப்ட் ஹேண்டு. இப்ப என்ன பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் என் பக்கத்துல இருக்கு, இது லெஃப்ட் ஹேண்டு தூரமா வச்சுக்கோங்க. இன்னும் டிஸ்டன்ஸ் போய்க்கிறேன். இது ஓகேவா? நான் தெளிவா தெரியல உங்களுக்கு வீடியோல. இப்ப நான் லேட்டா எழுந்திருக்கிறது என் பக்கத்துல இருக்கு, இங்க அதை ஃபுல்லா பிக்சர் பாக்குறேன், கிளாரிட்டியா பாக்குறேன். நான் லேட்டா எழுந்திருக்கிறத ஒரு நாள் எழுந்திரிச்சிருக்கேன். எழுந்திரிக்கும் போது ரொம்ப 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன். எழுந்திரிக்கும் போது சூரிய உதயம் வந்து நல்லா சுல்லுன்னு சூரியன் அடிக்கிறார் நம்ம மேல, அது கிளியரா இருக்கு. நான் படுத்து இருக்கிறேன், அப்பதான் பிச்சர்லாடி அப்பாடா நாடி முறுக்கிக்கிட்டு எழுந்திருக்கிறேன். இப்ப ஏர்லி மார்னிங் 8 மணிக்கு எல்லாரும் நடமாடிக்கிட்டு இருக்காங்க, ஒரே சவுண்டா இருக்குது. நம்ம வீடு மெயின் ரோட் பக்கமா இருக்குது, வண்டி போயிட்டு வர சவுண்ட் எல்லாம் கேக்குது. அப்படி வீடியோல பாக்குறேன், இங்க வந்து அப்படியே வீடியோ ரன் பண்றேன். என்ன நான் பாக்குறேன், ஃபுல்லா இங்க வீடியோல ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் சுடுது, இதெல்லாம் அப்படியே இங்க சென்ஸ் பண்றேன். சரிங்களா? இது இப்ப என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ். ஆக்சுவலா எனக்கு என்ன வேணும், நான் சீக்கிரம் எழுந்திரணும், ரொம்ப தூரத்துல இருக்காரு. இங்க பார்த்தா டல்லா இருக்கு. காலையிலயா 4 மணிக்கா? அது மிட் நைட். எனக்கு டல்லா இருக்காரு அந்த இடத்துல, இந்த இடத்துல டல்லா இருக்காரு. யார்? நான் தான் டல்லா இருக்கிறேன். ஒரு சவுண்டும் கேட்கவே இல்லை, ரொம்ப டல்லா. ஏன்னா காலை 4 மணிக்கு சில்லுன்னு காத்தடிக்குது, இது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்ப நான் இங்க இருக்கிறேன், இது ஆக்சுவலா என்னது, இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ். இது என்னோட டிசைர் ஸ்டேட்.
இது கரண்ட் ஸ்டேட், இது டிசைர் ஸ்டேட். கரண்ட் ஸ்டேட் என்ன பண்றேன், டப்புனு விலைக்கு வெளியில கொண்டு போறேன். டிசைர் ஸ்டேட்டை கிட்ட கொண்டு வரேன். இப்ப என்னோட கண் பார்வை என்ன இருக்கும்னா, இங்க இருக்கா கரண்ட் ஸ்டேட், என்ன வெளில கொண்டு போனா டக்குனு என் கண் பார்வை மாறணும். டிசைர் ஸ்டேட்டுக்குள்ள எனக்கு வந்துருச்சு. கரண்ட் ஸ்டேட் இங்க இருக்கு, எனக்கு என்னை விட்டு விலகி போயிடுது. இந்த டல் இதெல்லாம் பிரைட்டா இருக்குது, நல்லா கேட்கறது எல்லாமே டக்குன்னு போயிடுது. அப்படி போயிட்டு இங்க வருது. ஃபாஸ்டா செய்யணும். சும்மா இப்படிலாம் அப்படியே பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்களேன். என்னங்க, ஓகே, இது இப்படி பொறுமையா கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், மாறாது. ஸ்விட்ச் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா செய்யணும். இது என்னுடைய டிசைர் ஸ்டேட், இதுல கரண்ட் ஸ்டேட். இப்படி டக்குன்னு கொண்டு போறோம், அந்த கண் பார்வை மாறணும். இங்க இருந்து இங்க வந்துட்டேன். எஸ், இங்க நான் இப்ப கிளியரா பாக்குறேன். என்னோட கரண்ட் ஸ்டேட் என்னாச்சு, தூரத்துல போயிடுச்சு, எனக்கு கிளியரா தெரியல, டல்லா இருக்கு. அப்படியே உத்து கவனிக்கிற, அப்படியே கண் அப்படியே உத்து பாக்குற, தெரியல. இது எனக்கு கிளியராக இருக்கிறது. இப்ப பயம், உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, பயம் தெளிவா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு, கிளியரா இருக்கு. நான் பயந்தா என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கு கண்ணாடியில பாக்குறேன். நாளைக்கு கால என்ன பண்ணுன்னு தெரியலையே, எனக்கு ஒரு பயம். யாராவது கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, ஏதோ ஒரு பயம். நாளைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் வர சொல்லியிருக்காங்க, நம்ம போகலை, இல்ல ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பயம். உதாரணத்துக்கு ஒரு பணம்னு வச்சுக்கோமே, யாருக்கும் நம்ம கொடுக்கணும். ஒரு எவ்வளவு பணம் கொடுக்கணும், ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அந்த பணம் கையில இல்ல, பயம், ஏதோ ஒரு பயம், லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பயம். அந்த பயம் கிளியரா இருக்கு, பிரைட்டா இருக்கு, நல்லா இருக்கு, எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என்னோட டிசைர் ஸ்டேட், நான் தைரியமா இருக்கிறேன், ஏஞ்சி நிக்கிறேன், ஏன் என்னால கொடுக்க முடியுன்ற தைரியத்துல இருக்கிறேன், நம்பிக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு, ரொம்ப டல்லா இருக்கு. இதை அப்படியே டக்குன்னு மாத்தணும். இதை மாத்தும் போது இந்த கண்ணு பார்வை இங்க மாறணும். என்னை விட்டு கரண்ட் ஸ்டேட் வெளில போயிடுது, டிசைர் ஸ்டேட் என்கிட்ட க்ளோஸா வந்துருச்சு. புரியுதுங்களா? சரி, இப்ப நான் வீடியோ கிளியர்? எஸ், கிளியர், தம்ஸ் அப். எஸ், இப்ப யாராவது ஒருத்தர் வாங்க, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற ஸ்டேட் என்னன்றதை பாருங்க. எஸ், யாராவது ஒருத்தர் வாங்க. இப்ப வீடியோ ஆன் பண்றதுக்கு பயம். அப்படிதானே சார்? வாங்க, நீங்க வாங்க சார். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ரைட் ஹேண்ட் உங்களுக்கு எது பக்கமா இருக்குன்னு பாருங்க. ரைட்டு டக்குன்னு கொண்டு போய் வெளியில வர்றதுக்கு எதுக்கு உங்களுக்கு பக்கமா இருக்குன்னு பாருங்க. கண்ணாடியை கட்டிக்கோங்க, ஏன்னா கண்ணு பக்கத்துல வச்சு எடுக்க போறோம். இப்போ ஒரு ரைட் ஹேண்ட் பக்கத்துல வச்சுக்கோங்க. அது இப்போ உங்களுடைய கரண்ட் ஸ்டேட். லேட்டா எழுந்திருக்கிறீங்க, எழுந்திருக்கும் போது என்ன நடக்குது, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய வீடு எப்படி இருக்கு, அந்த நேரத்துல பிக்சர்ஸ் எப்படி இருக்கு, வீட்டுக்குள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, ஒரு விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க. இப்ப என்ன சவுண்ட் கேக்குது, நீங்க லேட்டா எழுந்திருக்கும் போது வீட்டுல எல்லாம் என்ன சவுண்ட் கேக்குது, ரோட் பக்கமா இருந்தா ரோட்ல வண்டி சவுண்ட் கேக்குதா, அந்த ஆடியோ. அந்த நேரத்துல நீங்க எழுந்திருக்கும் போது லேட்டா எழுந்திருக்கும் என்ன டெம்பரேச்சர் இருக்கு உங்களோட உடம்புல, சூரிய ஒளிப்பட்டிருக்கா, இல்ல கொஞ்சம் ஒரு ஏசி வீட்டுல ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, சம்டைம் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி எப்பனாலும் ஏச்சு கொண்டு விட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு அந்த சுச்சுவேஷன், எப்படி இருக்கு, நீங்க அதை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப டிசைர் ஸ்டேட்டை லாங்ல வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல டிசைர் ஸ்டேட் லாங்ல வச்சுக்கோங்க. இப்ப டிசைர் ஸ்டேட்டை பாருங்க, ரொம்ப டல்லா இருக்கு, காலையில எழுந்திரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, டல்லா இருக்கு, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அதாவது நம்ம காலையில எழுந்திரிக்கின்ற ஆசை ரொம்ப தூரத்துல இருக்கு.
அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நம்பிக்கை இல்லாம இருக்கு. அப்ப காலையில எழுந்திரிச்சா ஏதோ வெளிச்சமா இருக்குது, அவ்வளவுதான் தெரியுது. ஏதோ சுமாரா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. பரவாயில்ல, வீட்டுல பீரோ அந்த கட்டெல்லாம் ஓகே, பரவாயில்ல தெரியுது, பரவாயில்ல, சுமாரா தெரியுது. அடுத்தது ஆடியோ. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கும் போது பறவைகள் சத்தம் கேட்கலாம். சம்டைம்ஸ் சைலண்டா இருக்கலாம். நல்லா குளிருது, நல்லா இருக்கு அந்த நேரம். இப்ப அதான் நல்லா பாக்குறீங்க. இப்ப என்ன பண்றீங்க, உங்களோட ரைட் ஹேண்ட ஃபாஸ்டா வெளில கொண்டு போயிட்டு அதே நேரத்தில் லெஃப்ட் ஹேண்ட கிட்ட கொண்டு வரணும். உங்க டிசைர் ஸ்டேட் வந்து உங்க கிட்ட வந்துட்டாங்க, நீங்க கரண்ட் ஸ்டேட் வெளியில போயிட்டாங்க. கண்ணு டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணி பாருங்க, வேகமா பாருங்க. இது கிட்ட கொண்டு வரும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களுடைய டிசைர் ஸ்டேட் என்னவோ அது உங்க கிட்ட வந்துட்டாங்க. கிளாரிட்டி, பிரைட்டா, கிளீனா, சூப்பரா இருக்காங்க. இது செய்யும் போது என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அவ்வளவுதான். இப்படி வச்சிருக்கீங்க. அந்த சவுண்டோட அவ்வளவு வேகமா ஒரு 4-5 தடவை திரும்ப திரும்ப செய்யுங்க. ஏன்னா நமக்கு கரண்ட் ஸ்டேட் சப்கான்சியஸ்ல இருந்து வெளியே தூக்கி போடணும். ஆரம்பிக்கணும். என்னங்க சார்? அதே மாதிரி தானா? அதே மாதிரி ஒன்னொன்னா பார்க்கணும். 3 times 4 times செய்யலாம். சேம் சேம் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே டிசைர் ஸ்டேட் என்னது, கரண்ட் ஸ்டேட் என்னன்றத தெளிவா பார்த்துட்டு ஸ்விஷ். வேகமா செய்யுங்க. இன்ஸ்டன்டா உங்களுக்கு அந்த நிலை மாறும். இப்போ உங்களோட நீங்க பாக்குறீங்க, உங்களோட வீடியோ பாக்குறீங்க, உங்களோட கரண்ட் ஸ்டேட் பாக்குறீங்க. உங்களுக்கு கை எப்படி வச்சு வசதியா வச்சுக்கோங்க. இப்படி வச்சாலும் ஓகே, இப்படி வச்சாலும் ஓகே, உங்களுக்கு எது வசதியா வச்சுக்கோங்க. ஆனா ஷிஃப்ட் பண்ணும்போது வீடியோ ஆன் பண்ணிக்கணும். நல்ல வீடியோ தெரியல, இருங்க வரேன். இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, கை இப்படி வச்சா இது வசதியா இருக்கும், சிலர் இப்படி வச்சுப்பாங்க, இது வசதியா இருக்கும். உங்களுக்கு கை எப்படி வைக்கணுமோ அது உங்களுக்கு வசதியா வச்சுக்கோங்க. இப்படி வேகமா போகுதா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி கை வச்சுக்கோங்க, அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி வச்சு பாருங்க, எது வேகமா இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணு ரொம்ப முக்கியமானது. இது என்னோட கரண்ட் ஸ்டேட், இங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இது என்னோட டிசைர் ஸ்டேட். ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன கண்ணு டக்குனு மூவ் ஆகணுமாங்க, பக்கத்துல டக்குனு மூவ் ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண் ஐ மூமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப என்னோட சிச்சுவேஷன் என்ன இருக்குன்னு தெளிவாக தெரியணும். நான் இந்த சிச்சுவேஷன்ல எதுவாக நான் மாற வேண்டும் என்று எனக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு இப்ப நம்ம தெரப்பி கொடுக்க போறது இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இதெல்லாம். ஏன்னா இப்ப இருந்தே நீங்க வந்து NLP மற்றவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறது ரெடி ஆகிட்டே வரீங்க. இதுல பெரிய அட்வான்டேஜ் இதுதான். NLPல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டா, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதை நீங்க 4 தடவை நீங்க 10 தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க இமீடியட்டா உங்க வீட்டுல இருக்கவங்களும் நீங்க தெரப்பி கொடுக்கலாம். ஆனா நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி ஒர்க் ஆகும், ஏன்னா இது வந்து இது எப்படிங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கணும். சரிங்களா? அப்ப நமக்கு கரண்ட் ஸ்டேட் டிசப்பியர் ஆகுது, ஸ்ட்ரிங்க் ஆகுது, ஃபேட் ஆயிடுச்சு. டிசைர் ஸ்டேட் நம்ம கிட்ட வந்துருச்சு, பிக்கா, பிரைட்டா, நியரா, பக்கத்துல சூப்பரா ஒர்க் ஆகுது. இது தெளிவாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது, இது முடிச்ச பிறகு அப்படியே வெளியில வந்துடக்கூடாது. தெரப்பி கொடுத்தாச்சு, எஸ் கம்ப்ளீட்டட், வெளில வந்துடக்கூடாது. அவங்கள திங்க் பண்ண சொல்லணும்.
உங்களுக்கு அந்த பயம்ன்ற ஒரு விஷயம் இப்ப எப்படி இருக்கு? நீங்க அதே விஷயத்தை இப்ப அதே கற்பகம் பாக்குறீங்க. இப்ப நீங்க என்ன அதாவது கற்பகம் லைவா பாக்குறீங்கன்னு கூட இல்ல. இப்ப நீங்க அதை காலையில 4 மணிக்கு எதிரின்னு நினைச்சீங்க. இப்ப உங்க மனநிலை எப்படி மாறி இருக்கா? எஸ், எனக்கு நம்பிக்கை வந்திருக்குங்க. நான் காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நம்பிக்கை வந்திருக்குங்க. இவ்வளவு நாள் எனக்கு நம்பிக்கையே கூட இல்லாம இருந்துச்சு. இவனுக்கு ஐ ஹேவ் எஸ் நம்பிக்கை கொஞ்சம் இருக்கு. அப்ப தெரப்பி ஒர்க் ஆயிருக்கு. சப்போஸ் எனக்கு அதே இமேஜ் தாங்க வருது, நான் எங்கெங்க 8 மணிக்கு எதிர்க்கிறதுக்காக தாங்க மறுபடியும் ஞாபகம் வருது அப்படின்னா, நீங்க மறுபடியும் அந்த ஸ்விஷ் ஒர்க் பண்ண வைக்கணும். ஸ்விஷ் பேட்டர்னை ஒர்க் பண்ண வைக்கணும். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ரவுண்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு தடவை ஒரு ஸ்விஷ் பேட்டர்ன் அப்படின்னா ஒரு 4 தடவை 5 தடவை செய்ய வைங்க அவங்கள. எனக்கு திங்க் பண்றேன், எனக்கு மறுபடியும் யோசிச்சு பாக்குறேன், என்னடா இது இப்படி இருக்கு, ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறேன். சரியா ஒர்க் ஆகலையா, அப்ப இன்னொரு தடவை செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் பிரைட்டா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா. வெளியில போகுது, மறுபடியும் உள்ளுக்குள்ள வருது, உங்களுக்குள்ள வருதுன்னு திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ண வைங்க. நிச்சயமாக தெரப்பி ஒர்க் ஆகும். தெரபிஸ்ட் பிராக்டிஸோட போகும், நிச்சயமா தெரப்பி ஒர்க் ஆகும். அடுத்தது, சப்போஸ் இன்னைக்கு நான் எழுந்திரிச்சேன் 4 மணிக்கு, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டேன், அடுத்த ஒரு மறுபடியும் வந்தா என்ன பண்ணணும்? அவங்களே அவங்க பண்ணிக்கலாம். ஸ்விஷ் பேட்டர்ன் அவங்களே அவங்க மாத்திக்கலாம். ஸ்விஷ் பேட்டர்ன் ஒரு சொல்லி கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு மாத்திக்க சொல்லி கொடுத்துட்டீங்க. எனக்கு ஒன் டே இன்னைக்கு நல்லா இருந்துச்சுங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேங்க. எஸ், நான் காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். இப்ப நான் என்ன பண்றது? மறுபடியும் நீங்களே செய்யுங்க. ஆனா கிளாரிட்டியோட செய்யணும். எந்த அளவுக்கு நம்ம கிளாரிட்டியோட செய்யறோமோ அந்த அளவுக்கு கிளாரிட்டியா ஒர்க் ஆகும். இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க எந்த ஊருக்கு போறீங்கன்னு கேட்கிறேன், நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஏதோ ஊருக்கு போறேங்க. எப்படி போறீங்க? அது எப்படின்னு தெரியலங்க, ஆனா ஊருக்கு போறேன். கிளாரிட்டி இல்ல. அப்ப கிளாரிட்டி, ஒரு வீடு கட்டுறது ப்ளூ பிரிண்ட் போடுவோமா? ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஹால் வேணும், இவ்வளவு பெருசு வேணும், இந்த இடத்துல சுவிட்ச் போர்டு வேணும், இந்த இடத்துல ஃபேன் வேணும், இந்த இடத்துல ஏசி வேணும், இந்த இடத்துல எனக்கு இது வேணும், ஸ்டெப்ஸ் வேணும், இந்த கலர் டைல்ஸ் வேணும்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட் போட்டு கிளீனா பண்ணுவோம் பாருங்க. அந்த அளவுக்கு உங்க லைஃப் மேல உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்க கிளாரிட்டியோட கிளியரா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு NLP ஒர்க் ஆகும். நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் ஒர்க் ஆகும். கிளாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிலர் சொல்லுவாங்க, என்னால இமேஜினே பண்ண முடியலங்க, கற்பனையே பண்ண முடியலங்க. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எஸ், வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. கிளாப். டோன்ட் கிளாப். ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, நீ கிளாப் சொன்னா எனக்கு என்ன, டோன்ட் கிளாப் சொன்ன நான் கையை அசைக்க மாட்டேன்ப்பா, அப்படியே வச்சிருப்பாப்பா. கிளாப். டோன்ட் கிளாப். மறுபடியும் சொல்றேங்க, கிளாப்னா கை தட்டக்கூடாது, டோன்ட் கிளாப்னா கை தட்டணும். டோன்ட் கிளாப், கிளாப். ஓகே, சூப்பர். வீடியோ ஆன் பண்ணி செஞ்சா ரொம்ப நல்லது, வீடியோ ஆன் பண்ணாலும் செஞ்சா ரொம்ப நல்லது, ஆனா செஞ்சா நல்லது. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம், NLPக்கு செய்யணும், கிளாரிட்டி வேணும், பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் மேக் எவ்ரிஒன் பெர்ஃபெக்ட். சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், டவுட் இருக்குங்களா யாருக்காவது ஸ்விஷ் பேட்டர்ன்ல? இல்ல சார், இல்ல சார், கரெக்டா இருக்கு. சூப்பர். ஓகே, மற்றவர்களுக்கு? ஓகே, டன். ஏதோ கேள்விகள் இருந்தா கேட்டுக்கோங்க. ஸ்விஷ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக், இன்ஸ்டன்ட். இதுல இன்னொரு சில விஷயம் கத்துக்கோங்க. ஸ்விஷ் பேட்டர்ன்ல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அந்த ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய பல விஷயங்களை சரி பண்ண முடியாது. ஸ்விஷ் பேட்டர்ன்ல பல விஷயங்கள் ரொம்ப வருஷமா இருக்குங்க, எனக்கு 10 வருஷமா எனக்கு செம்ம கோவங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம சரி பண்ண முடியாது. ஸ்விஷ் பேட்டர்ன்ல இமீடியட் சேஞ்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எதுக்கு? சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்களுக்கு, கற்பம் பூச்சை பார்த்தா பயம், லைஃப் கண்டா பயம், இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு இமீடியட் சேஞ்ச் கிடைக்கும். இப்பதான் நம்ம கற்பம் பூச்சை பார்த்தா பயம் சொல்லிட்டு இருக்கோம்.
நமக்கு கற்பம்பூச்சியை பார்த்தா பயமா? அவங்கவுங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு. அப்ப இந்த சின்ன விஷயத்த நம்ம ஈஸியா மாத்த முடியும். நம்ம கற்பாம்பூச்சை பார்த்தா பயம், அது இமீடியட்டா மாத்த முடியும். ஸ்விஷ் பேட்டர்னை வச்சு நீங்க கற்பம்பூச்சை பார்த்தா பயம், உங்களுக்கு வேற என்ன, வள்ளியை பார்த்தா பயம். அதுக்கு நீங்க யானையை பார்த்தாலும் இல்ல, யானை என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்போம். நம்ம அடிக்கடி பாக்குறது என்ன, இந்த பயத்தை இமீடியட்டா நம்ம ஸ்விஸ் பேட்டர்ன் வச்சு சரி பண்ண முடியும் NLP நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் மூலியமாக. சிலர் சொன்னாங்க, ஒரு தடவை ஒருத்தர் கிளாஸ்ல சொன்னாங்க, எனக்கு பாம்பை பார்த்தா பயம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் பாம்பை பார்த்தா பயம். அதுல இருந்து வெளில வர முடியுமா? பாம்பை வேணா வெளில அனுப்பிடலாம். சரிங்களா? அப்ப ரொம்ப வருஷமா எனக்கு இந்த விஷயம் எனக்கு மண்டையை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப வருஷமா அது ப்ராப்ளமா இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ளுக்குள்ள பதிஞ்சு இருக்கு அப்படின்னா அதை ஸ்விட்ச் பேட்டர்ன் மூலியமா சரி பண்ண முடியாது. இப்ப சொன்னீங்க பாருங்க, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு ஆசையா இருக்குங்க, சரி அது பண்ண முடியும். அப்ப அவங்க ப்ராப்ளத்தோட இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? அந்த இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கு, அடுத்தது அவங்களுக்கு கான்பிடென்ட் எவ்வளவு இருக்கு, இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமா மாத்தி ஆகணுன்ற வைராகியம் எவ்வளவு இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 மணிக்கு ஏஞ்சா பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நான் ஒரு ட்ரை பண்றேன், நடக்காது. எஸ், நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஆகணும். எனக்கு இந்த தெரப்பி ஒர்க் ஆகும், நிச்சயமா ஒர்க் ஆகும். ஏன்னா கிளைண்ட் வந்து நிறைய பேர் வந்து சும்மா சும்மா அவங்க வந்து பே பண்றது எல்லாமே ஓகே தான், ஆனா வந்து ட்ரை பண்ணி சும்மா நீங்க சொல்லி பாருங்க, ட்ரை தான் பண்ணி பாக்குறேனே, காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்க ட்ரை பண்ணி வேணாம், ட்ரை பண்ண வேணாம், செஞ்சிருங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ ஒரு வீடியோ ஆன் பண்ணிக்கோங்களேன். உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, கையில ஒரு பேனா எடுத்துக்கோங்க. இன்னும் 10-20 கிலோ தூக்க சொல்லிட்டோம், ஒரு பேனாவது எடுத்துக்க சொன்னோம். ஒரு பேனா எடுத்துக்கோங்க கையில. இந்த பேனாவோட வெயிட் எவ்வளவுங்க இருக்கும்? 10 கிராம் 10 கிராம் இருக்கலாம். ஓகே, எல்லாரும் பேனா எடுத்துக்கோங்க. பத்து கிராம் பேனா எடுத்துக்கிட்டீங்களா? சரி, இந்த பேனாவை கையில வச்சுக்கோங்க, அப்படியே பிடிச்சிக்கோங்க, அவ்வளவுதான். நைட்டு போய் தூங்கிடுங்க, சாப்பிடுங்க, டின்னர் சாப்பிடுங்க, என்ன பண்ணுங்க, நைட்டு போய் தூங்கிடுங்க, பேனா கையிலே இருக்கணும். உங்களால ரிலாக்ஸா தூங்க முடியுமா? முதல்ல தூங்க முடியுமா? பேனா கையிலே வச்சுக்கணும். காலையில தேஞ்சோன்னு கையில பேனா இருக்கணும். போய் குளிங்க, வாஷ்ரூம் போங்க, என்னன்னாலும் பண்ணுங்க, கையில பேனா இருக்கணும். இது 10 கிராம் பேனாங்க, வெயிட் ஒன்றும் பெருசா கிடையாது. இது உங்களோட லைஃபை ஸ்மூத்தா கொண்டு போகுமா? வெறும் 10 கிராம் பேனா நம்ம லைஃப் ஸ்மூத்தா கையிலே பிடிச்சிருந்தா, என்னோட பேனா, நான் காசு கொடுத்த வாங்கின பேனா என்னோடதுன்னு நம்ம கையிலே பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபை ஸ்மூத்தா கொண்டு போகாது. இது என்ன பண்ணலாம் லைஃப் ஸ்மூத்தா கொண்டு போகணும்னா? அவ்வளவுதான், பேனா டேபிள்ல வச்சிருங்க. இப்ப ஃப்ரீ ஆயிட்டீங்க. உங்க மனசுக்குள்ள கோபம், சோகம், துக்கம், கொழுப்பு, திமிரு, தெனாவட்டி எல்லாத்தையும் மனசுக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு என் லைஃப் ஸ்மூத்தா இருக்கணும், என் லைஃப் சந்தோஷமான எங்க இருக்கும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தூக்கி வெளியில வைக்க வேண்டியதுதான். NLP மூலியமா இவ்வளவு செய்ய முடியும். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எனக்கு இன்னும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. வச்சு என்ன பண்ண போறீங்க? தூக்கி போட்டுருங்க. அதுதான் தெரியல, அதுதான் இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறோம்.
அப்ப இந்த ஸ்விட்ச் பேட்டர்ன் மூலியமா சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல கிளியர் பண்ணிக்கிட்டே வருவோம். அடுத்தது நம்ம இன்னொன்னு பார்க்க போறோம். அதுல இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயத்த கிளியர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? சரி, இன்னொரு விஷயம் ஒரு ஆடு கொடுத்துட்றேன். இப்ப ஒரு அடுத்த கிளாஸ்க்கான ஒரு கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கு, அதுக்கான ஆடு கொடுக்குறேன். தினமும் காலையில கிளென்சிங் மெடிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 4:55 இருந்து 5:30 வரலாம் அந்த கிளென்சிங் மெடிடேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த கிளென்சிங் மெடிடேஷன் கலந்துக்கோங்க. அதுல நிறைய விஷயம் நீங்க கிளியர் பண்ணிடலாம். இப்ப ஏற்கனவே 30 நாள் முடிஞ்சிருச்சு, 48 நாள் ஆகுது. 48 நாள் முடிஞ்ச பிறகு அடுத்த என்ன கேட்கலாம், 180 நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. 180 டேஸ்க்கான கண்டினியூஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு டெய்லி. அது எப்பன்னு கேக்குறீங்களா? அது கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 4:55 கிடையாது, 4:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 4 மணிக்கு ஆரம்பிக்கும், 5 மணிக்கு முடிஞ்சிடும், 5:30 முடிச்சிடும். யாரெல்லாம் உண்மையாவே வாழ்க்கையில முன்னேறணும், எஸ் ஐ ஹாவ் டு, எஸ் ஐ நீட் டு அப்படின்னு இருக்கீங்கன்னா, காலையில சீக்கிரம் எந்திரிச்சா மட்டும் தான் முடியும். அந்த கமிட்மெண்ட் முதல்ல கிரியேட் பண்ணுங்க. வாழ்க்கையில பெரிய பெரிய அச்சீவ் பண்ணவங்க காலைல சீக்கிரம் எந்திரிப்பாங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் முக்கியமா பண்ணணும், நைட்டு சீக்கிரம் தூங்கணும். சரிங்களா? இப்ப கிளாஸ் பண்ணி தூங்கிடலாம். ஓகே, டன், சூப்பர். அதான் கிளாஸ் முடிஞ்சோன்னு தூங்கிடலாம். கிளாஸ் நடந்துகிட்டே இருந்தா எப்படி தூங்குறதுன்னு கேட்குறீங்க, புரிஞ்சிச்சு. நான் இதெல்லாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஓகே, வெரி குட். முடிச்சிட்டிங்கன்னா சூப்பர். கிளாஸ் முடிஞ்சா அப்படியே தூங்கிடலாம் போயிட்டு. சரி, ஓகே. இப்ப அடுத்தது இந்த ஸ்விட்ச் பேட்டர்ன் ஓகேவா கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு விஷயத்துக்கு போகலாம், ஃபோபியாக்கு போகலாம். கோபி கேள்விப்பட்டிருக்கேன். கோபியா தான். போகலாமா? இப்ப நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் NLP மூலியமா நம்ம ஃபோபியாவை எப்படி சரி பண்றது? இந்த NLP ஃபாஸ்ட் ஃபோபியா கியூருக்கு பேர் இன்னொரு பேர் இருக்கு, விஷுவல் கினெஸ்டிக் டிஸ்அசோசியேஷன் டெக்னிக். டிஸ்அசோசியேஷன் அப்படின்னா நம்ம கூட எதெல்லாம் அசோசியேஷனா இருக்கோ அதை நம்ம விளக்க போய்கிறோம் நம்ம கிட்ட இருந்து. இந்த டெக்னிக், இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டு ரிமூவ் ஹைட்டை பார்த்தா பயம். சொன்னோம் பார்த்தீங்களா, ஹைட்ல இருந்து எட்டி பார்த்தா பயம். இங்கேருந்து ஹைட்டு மேல அவ்வளோ பெரிய மரமா, ஏன்னா நிமிந்தெல்லாம் பார்க்க முடியுதா பயம். கார் ஓட்டுறதுல பயம், பைக் ஓட்டுறதுல பயம். நிறைய பேருக்கு நமக்கு கார் ஓட்டுறதுன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு, வீட்டுல இருக்கிறவங்க தான் பயம். அதனாலே கார் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதனாலே பைக் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை நம்ம என்ன பண்றது? சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்ற பயம், சிலருக்கு இருட்ட பார்த்தா பயம், சிலருக்கு வீட்டுல தனியா இருந்தா பயம். டாக்டர் கிட்டயா ஊசி போடுவாங்களே பயம், தண்ணி நிறைய இருக்கு பயம், கடலை பார்த்தா பயம். பழைய வாழ்க்கையில் நடந்த பழைய நிகழ்வுகள் மறுபடியும் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. எனக்கு பயத்தை மட்டும் இல்ல, சோகத்தையும் சேர்த்து கொடுக்குது. எனக்கு தேவையில்லாத என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணும். இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஏன் இது சரி பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரெயின் இதை எப்படி ஸ்டோர் பண்ணிக்குதுன்னா, விஷுவலாகவும் ஃபீல் ஆகவும் பிளஸ் ஆடியோவும் சேர்த்துக்கலாம். அப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதை நம்ம பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து பிரேக் பண்ணணும்னா, எமோஷனல்ல இருந்து பிரேக் பண்ணணும். இத எமோஷனல் இன்டென்சிட்டி ரொம்ப எமோஷனலா இருக்குது, அங்கிருந்து தூக்கணும். இத இந்த மாதிரி வேற ஏதாவது பயம் இருந்தா நீங்களே சொல்லுங்க. முக்கியமா ஃபோபியாக்கு அந்த பேரை கேட்டால எரிச்சல் வருதுங்க, எனக்கு கோபம் வருதுங்க, எரிச்சலா வருதுங்க. அந்த சுவிட்ச், அந்த பொருளை பார்த்தா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாமே சரி பண்ணக்கூடியதுதான்.
எல்லாமே சரி பண்ணக்கூடியதுன்றதை விட எல்லாத்தையும் நிச்சயமா சரி பண்ணி ஆக வேண்டியதுதான். சரிங்களா? ஓகே. இப்ப ஃபோபியா இது எப்படி ஒர்க் ஆகுது? இப்ப இது எல்லாமே உங்க மனசுக்குள்ளதான் எமோஷனலி கனெக்ட் ஆயிருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறது. அதுவும் ஞாபகம் சாதாரண ஞாபகமா இல்ல, எமோஷனலி ஞாபகமா இருக்குது. சிலருக்கு ஒரு பாட்டு கேட்டா அப்படி சோகத்துக்கு போயிடுவோம். அந்த காலத்துல நானும் அப்படியே ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு லைஃப். ஆனா இப்ப எப்படி இருக்கு பாருங்க லைஃப். அப்படி ஏதோ ஒரு சோகத்துக்குள்ள போயிடுவோம். ஒரு பாடல் கேட்டாலோ, ஒரு சுச்சுவேஷன், நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் கூட இல்ல, அந்த பழைய ஃப்ரெண்டோட ஒரு சிலருக்கு இந்த பழைய லவ்வர், ஸ்கூல் படிக்கும்போது முதல் காதல்னு சொல்லுவாங்க பாருங்க, அது சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, சிலருக்கு. அப்ப நம்ம மெமரியில இருந்து இதை டிஸ்அசோசியேஷன் பண்ணணும், இதுக்கு வெளியில எடுக்கணும். இதை நம்ம எப்படி பண்ண போறோம்னு கேட்டா, ஒரு மூவி படம் பார்க்க போறோம். இப்ப என்ன படம் கேக்குறீங்களா? நம்மள வாழ்க்கை தான் படம் பார்க்க போறோம். இதை சப் மாடலிட்டிஸ் வச்சு பண்ண போகிறோம். இது இன்னும் பவர்ஃபுல்லா கொண்டு போக போகிறோம். சப் மாடலிட்டிஸ் வச்சு பவர்ஃபுல்லா கொண்டு போக போகிறோம். சரி, இப்ப உங்க மைண்டுக்குள்ள இதை பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க எல்லாரும். வீடியோ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் வீடியோ ஆன் பண்ற மாதிரி வந்துருங்க. சரிங்களா? எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ we are going to experience it practically. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், NLP கண்டென்ட் ஃப்ரீ. உங்களோட ப்ராப்ளத்தை, உங்களுக்கு இஷ்யூ நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இது டோட்டலி கண்டென்ட் ஃப்ரீ. உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம், பழைய பழைய நினைவுகள் போட்டு உங்களை படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நினைவுகளை நினைச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு படம் பார்க்க போறோம். சரிங்களா? அந்த பழைய நினைவு ஏதோ ஒண்ணு போட்டு படுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப சோகமான விஷயமா இருக்கலாம், ரொம்ப துக்கமான விஷயமா இருக்கலாம், ரொம்ப கோபத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், ரொம்ப எரிச்சலை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நம்மளை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே யோசிங்க, டெப்தா யோசிங்க, ரொம்ப டெப்தா யோசிங்க. திங்க். இன்னும் டெப்தா யோசிங்க. பத்தாது, இன்னும் டெப்தா யோசிங்க. ஏதோ ஒரு விஷயம் சோகமா இருக்கு, கோபமா ஏதோ ஒண்ணுங்க தெரியல, போட்டு படுத்திட்டு இருக்குதுங்க. அது அப்படியே போட்டு படுத்திட்டு ஏதோ இருக்கலாம். அது அப்படியே யோசிங்க. இன்னும் இன்னும் டெப்தா. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. யாரோ உங்களை திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க, உங்க வாழ்க்கையை டேமேஜ் பண்ணிட்டாங்க. சம்திங் ஏதோ ஒண்ணு போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க. அது என் லைஃபை போட்டு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சம்திங் ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் லைஃப்ல ஏற்கனவே நடந்த விஷயங்கள் ஏதோ ஒண்ணு டக்கு டக்கு அப்படி யோசிங்க. சரி, சரிங்களா? அது யோசிச்சிட்டீங்களா? அது சோகமா இருந்தா அந்த சோகத்தை கூட ஃபீல் பண்ணுங்க. இன்னும் கிளாரிட்டி, இன்னும் 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 உள்ளுக்குள்ள போய் அது எப்படி திரும்ப இன்னும் போட்டு இன்னும் திரும்ப சொன்னாங்க, என்ன வார்த்தை திரும்ப சொன்னாங்க. சிலருக்கு அடிச்சுட்டாங்க, என்ன ஏதோ ஒண்ணு போட்டு புழுங்குது நம்ம மனசுல. ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க,
ஏதோ ஒரு விஷயம் திரும்ப உள்ளுக்குள்ள எடுங்க. இன்னும் டெப்தா யோசிங்க. உங்களை போட்டு அவமானப்படுத்திட்டாங்க. ஸ்டேஜ்ல 100 பேருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க. நீலாம் ஒரு மனுஷன் திட்டாங்க. அந்த வார்த்தைகள் சவுண்டு கேளுங்க. அது பயமாக இருக்கலாம். எமோஷன்ல போட்டு போட்டு பின்னி படல எடுத்துட்டாங்க. நம்மளுடைய எமோஷன் டேமேஜ் ஆக்கிட்டாங்க. வெளியிலே வர முடியலங்கனால அந்த சோகம் எனக்கு இன்னமும் இருக்குதுங்க. அது நேற்று நடந்தா கூட இருக்கலாம், போன வருஷம் நடந்தா கூட இருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா கூட இருக்கலாம். என் மனசை போட்டு புழுங்கிட்டு இருக்குதுங்க. இன்னும் யோசிங்க. மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. யோசிங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு தியேட்டர்ல உட்காந்து இருக்கீங்க. சினிமா தியேட்டர் எத்தனை பேர் போயிருக்கீங்க? எஸ், சினிமா தியேட்டர் போயிருக்கீங்க. இப்ப நல்ல பெரிய ஸ்கிரீன் இருக்கு. அந்த தியேட்டர்ல நீங்க மட்டும்தான் உட்காந்துருக்கீங்க. கண்ண முடிக்கோங்க, கண்ண முடிக்கோங்க எல்லாரும். ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு. சரிங்களா? அதுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி வெதர் கண்டிஷன், அந்த ஏசி கரெக்டா இருக்கு. கம்ஃபர்டபுள் சேர்ல உட்காந்துருக்கீங்க. நல்லா கம்ஃபர்டபுள் சேர்ல உட்காந்துருக்கீங்க. ஏசி அந்த தியேட்டர்ல, சினிமா தியேட்டர். வேற யாரும் கிடையாது, நீங்க மட்டும்தான் உட்காந்துருக்கீங்க அங்க. ஒரு அழகான நல்ல ஸ்கிரீன், பெருசா ஸ்கிரீன் இருக்கு. டால்பி சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம்ல இருக்கு தியேட்டர். நீங்க போய் உட்காந்துருக்கீங்க. மைல்டா மியூசிக் போயிட்டு இருக்கு. ஒரு அழகான இசை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான இசை அங்க பிளே ஆகிட்டு இருக்கு. நீங்க மட்டும் தனியா உட்காந்துருக்கீங்க. தைரியமா இருக்கீங்க. அந்த ஸ்கிரீன் பெரிய ஸ்கிரீன். இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சீங்க பார்த்தீங்களா, ரொம்ப கொடுமை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப முடியல, என்னை போட்டு படுத்தி எடுக்குதுன்னு. அந்த விஷயம் அந்த விஷயம் ஸ்கிரீன்ல நல்லா பிரைட்டா தெரியுது. அந்த படம் ஆன் ஆயிடுச்சு, ஸ்கிரீன்ல நல்லா பிரைட்டா தெரியுது. உங்களை போட்டு கஷ்டப்படுத்தினது, உங்க சோகத்தை கிரியேட் பண்ணது, உங்களுடைய துக்கத்தை கிரியேட் பண்ணது, உங்களுடைய ஏதோ எமோஷனை ரொம்ப கிளறி விட்டது, அந்த விஷயம் அப்படியே ஸ்கிரீன்ல பிரைட்டா தெரியுது. 16K கிளாரிட்டியில உங்ககிட்ட பேசின விஷயங்கள், உங்களை பார்த்து பேசின விஷயங்கள் டால்பி சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம்ல கேக்குது. கிளியரா கேக்குது. வாய்ஸ் கிளியரா இருக்குது. நீங்க அதை அப்படியே பாக்குறீங்க. ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியுது. அதை பாக்குறீங்க. உங்களுக்கு அப்படியே எமோஷன் ஆகுது. என்ன போட்டு என்ன கஷ்டப்படுத்துற, என்ன போட்டு என்ன படுத்துற, அப்படியே கஷ்டமா தெரியுது. அதை அப்படியே ஃபுல்லா பாக்குறீங்க. அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அந்த ஏசி இப்ப சரியா தெரியல. ஏசி ஒர்க் ஆகல. உங்களுக்கு எரிச்சல் வருது, உடம்பெல்லாம் எரியுது. என்ன போட்டு என்ன படு, என்ன எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துக்கம், எல்லாத்தையும் அப்படியே யோசிக்கிறீங்க. அந்த ஃபீல் அப்படியே உள்ளுக்குள்ள கொண்டு வரீங்க. இந்த பிக்சர் அப்படியே ஃபுல்லா தெரியுது. இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. பயங்கரமா இருக்கு அந்த இன்டென்சிட்டி. பார்க்கும்போது இப்பயே எமோஷன். அன்னைக்கு என்ன எமோஷன் ஆச்சோ அதே எமோஷனுக்குள்ள நீங்க போறீங்க. அதே ஃபீல்குள்ள போறீங்க. கிளியரா இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. கிளியர், வெரி கிளியர். இப்ப அந்த ரொம்ப கிளியரா இருக்கக்கூடிய பிக்சரை 16Kல இருந்து 8Kவா மாறுது. கொஞ்சம் டல்லா இருக்குது, இருந்தாலும் கிளியரா இருக்கு. நல்லா இருக்கு,
நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த சவுண்ட் அப்படியே கிளியரா உங்க காது கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க பேசின வார்த்தைகள், பேசின பேச்சு, அந்த சரௌண்டிங்ல அந்த சவுண்டு எல்லாம் உங்களுக்கு கிளியரா கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த வீடியோ நல்லா பிரைட்டா இருக்கக்கூடிய வீடியோ 8K இருந்து 4K மாறுது. 4K ரெசல்யூஷனுக்கு மாறுது. அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு. ஆனா அதே சுச்சுவேஷன் மறுபடியும் ரன் ஆகிட்டே இருக்கு. காதுல கேக்குது, சவுண்ட் கேக்குது, நல்லா கேக்குது. உங்க உங்க ஆழ் மனசை போய் தூண்டி எடுக்குது. உங்க சோகத்தை, கோபத்தை ஏதோ ஒன்று தூண்டி எடுக்குது. அன்னைக்கு நடந்த சுச்சுவேஷன் அது அப்படியே நடக்கும்போது மறுபடியும் அன்னைக்கு நடந்த மனநிலை இன்னைக்கு மறுபடியும் வருது. இப்ப 4Kல இருந்து ஹெச்டிக்கு மாறுது, ஹை டெபினேஷனுக்கு மாறுது. கொஞ்சம் பிக்சரோட கிளாரிட்டி, குவாலிட்டி கொஞ்சம் மாறி இருக்கு, கம்மியாகுது, கொஞ்சம் கம்மியா இருக்கு. சவுண்ட் வந்து டால்பில கேட்கல, ஸ்டீரியோ எஃபெக்ட்ல கேக்குது. லெஃப்ட் ரைட் மட்டும் கேக்குது. இந்த பக்கம் பேசுறவங்க இந்த பக்கம் பேசுறாங்க, முன்னாடி பேசுறாங்க பின்னாடி பேசுறாங்க, சைட்ல பேசுறாங்க சைட்ல கேக்குறாங்க, லெஃப்ட் ரைட் மட்டும் கேக்குது. இப்ப ஹெச்டில இருந்து அதே சீன், அதே சுச்சுவேஷன் அப்படியே நார்மல் பிக்சரா மாறுது. இப்போ உங்களுக்குள்ள அந்த எமோஷன், அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சவுண்ட் இப்ப மோனோவா கேக்குது சவுண்ட் பேசுறதா கேக்குது, அவ்வளவுதான். மோனோவா கேக்குது, சவுண்ட் கேக்குது, நார்மல் பிக்சர் வீடியோ போயிட்டே இருக்கு, நார்மலா போயிட்டு இருக்கு அப்படியே. இது அப்படி இன்னும் கொஞ்சம் டல் ஆகுது. இந்த சினிமா ஒரு புது படம் ரிலீஸ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் கிளாரிட்டி, கச்சமுச்சம் ஒரு மாதிரி இருக்கும், டிஸ்டர்ப்டா. அந்த அளவுக்கு கிளாரிட்டியில இருக்கு. சவுண்டும் கிளியரா கேட்கல, வால்யூம் கம்மியாயிடுச்சு. சவுண்ட் கேக்குது, ஏதோ பேசுறாங்கன்னு கேக்குது. அதே ப்ரோக்ராம் நடக்குது, அதே விஷயம் தான் இப்ப நடக்குது. உங்க வாழ்க்கையில இருக்கிற நடந்த விஷயங்கள் உங்களை விட்டு வெளியில போயிடுச்சு. உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா காமாகிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசு கூல் ஆகிட்டே வருது. இப்ப அதே நிகழ்வு, அதே வீடியோ இப்போ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியுது. கருப்பு வெள்ளை படம், எம்ஜிஆர் காலத்து படம் மாதிரி, இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியுது. சுமாரா இருக்கு. இப்ப அந்த ஆடியோவும் ரொம்ப கம்மியா கேக்குது. இப்ப ஆடியோ ரொம்ப கம்மியா கேக்குது, ரொம்ப மைல்டா கேக்குது ஆடியோ. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, அந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல டூப்ளிகேட் பிரிண்ட் பாக்குற மாதிரி ரொம்ப மங்களா தெரியுது. உங்க மனசை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தது இப்ப வெளியில ஸ்கிரீன்ல ரொம்ப கம்மியா தெரியுது, ரொம்ப மங்களா தெரியுது. நீங்க உத்து கவனிக்கிறீங்க, என்னடா நடக்குதுங்க, சவுண்டும் சரியா கேட்க மாட்டேங்குது, உங்க மனசை விட்டு வெளியில போயிடுச்சு, ரொம்ப மைல்டா கேக்குது, அப்படியே பிக்சர் மாதிரி இருக்குது, ஏதோ அப்படியே மங்களான பிக்சர் இருக்கு. அந்த மங்களான பிக்சர் போக 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 இன்னும் டம்மியா, இன்னும் டல்லாகி ஸ்கிரீன்ல ஏதோ ஓடுது, அவ்வளவுதான் தெரியுது. சவுண்ட் ஒண்ணுமே அப்படிதான் கேக்குது, அதுவும் கிளியரா இல்லை, எரிச்சல் வருது. ஆனா போப்பா இந்த சவுண்டுக்கு ஆஃப் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. இப்ப அந்த ஸ்கிரீன் வீடியோ ஸ்டில் ஆயிடுச்சு, ஒரு ஸ்டில் போட்டோ மாதிரி இருக்கு. ரொம்ப மைல்டா மங்களா உத்து கவனிச்சாதான் அது அப்படியே தெரியுது. சவுண்டு காணும், சவுண்டு சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட அந்த தியேட்டரோட ஏசி, அந்த வாசனை எல்லாம் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, உங்க உடம்பு நல்லா இருக்கு. அங்க வெறும் பிக்சர், ஒரு ஸ்டில் மட்டும், ஸ்டில் போட்டோ மங்களா தெரியுது.
இப்போ உங்க உடம்பு அவாடா, மனசு தெளிவா இருக்கு. அந்த ஸ்டில் போட்டோவும் கிளியர் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் ஒண்ணுமே இல்லை. இப்ப ஸ்கிரீன் க்ளோஸ்ட், சவுண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க அமைதியா உட்காந்துருக்கீங்க, ரிலாக்ஸா இருக்கீங்க. உங்க மனசை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் இப்போ உங்க மனசை விட்டு வெளியில போயிடுச்சு. யூஆர் சோ கிளியர். நீங்க ரொம்ப கிளியர் ஆயிட்டீங்க. ரிலாக்ஸா இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்க. ஒரு ஆனந்த நிலை. அப்பாடா, நம்மளை போட்டு படுத்திட்டு வெளில போயிடுச்சுப்பா. அந்த மனநிலைக்குள்ள வரீங்க. உங்களுக்கு எப்ப கண்ணை திறக்கணும்னு தோணுதோ அப்ப பொறுமையா கண்ணை திறந்துக்கோங்க. இப்ப அந்த தேட்டரை விட்டு நீங்க வெளில வந்துட்டீங்க. கண்ணை திறந்தோன்னு நீங்க தேட்டரை விட்டு வெளில வந்துட்டீங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க எந்த நிகழ்வு உங்களை விட்டு வெளியில போகணும்னு நீங்க நினைச்சீங்களோ, உங்களை போட்டு படுத்தி எடுத்துச்சோ, இப்ப அதே நிகழ்வு மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அப்ப இருந்த இன்டென்சிட்டிக்கும் இப்ப இருக்கிற இன்டென்சிட்டிக்கும் மாற்றம் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லுங்க. அதே தாக்கம் இன்னமும் இருக்கா, இல்ல தாக்கம் கம்மியாயிடுச்சா? எஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொல்லுங்க. சார் இன்னும் அந்த பழைய தாட்டுக்கு போறதுக்கு மனசு விரும்பல சார். சூப்பர் மேடம். ஞாபகப்படுத்த முடியல, அதுக்குள்ள போக முடியல. போக பிளாக் முடியல. ஆன மாதிரி இருக்கு. ஓகே, பிளாக் ஆயிடுச்சு. இல்ல, அந்த படம் உங்க மொபைல்ல டெலீட் ஆயிடுச்சு. அது நினைக்கலாம்னு தோணா கூட அது நினைக்க முடியல சார். அது அது போக மாட்டேங்குது உங்களுக்கு. போக மாட்டேங்குது. சூப்பர் மேடம். இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. சூப்பர். ஆமா குருஜி, எனக்கும் அப்படிதான் இருக்கு. திருப்பியும் அந்த நினைவுக்கு போக முடியல. போக முடியல, தேவையில்லை. அதான் டெலிட் ஆயிடுச்சு. படத்தை டெலீட் பண்ணிட்டோம். உங்க கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் இந்த படத்தை டெலீட் பண்ணியாச்சு. உங்க மனசை தூக்கி போட்டுச்சு. ம். அந்த படம் டெலிட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இனிமே அது உங்க படம் கிடையாது. டெலிட்டட் மூவி. அவ்வளவுதான். இதுதாங்க என்எல்பியோட பவர். ரொம்ப வருஷமா உங்களை போட்டு படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள உங்க மனசை விட்டு டெலீட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் த பவர் ஆஃப் என்எல்பி. இதற்கு என்னென்ன நடந்துச்சு? தெரப்பி ஒர்க் ஆகுது. எஸ், தெரப்பி 100% ஒர்க் ஆகுது. தெரபிஸ்ட் கரெக்டா ஒர்க் பண்றாரு. உங்களுக்கு தெளிவு இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். அதே மாதிரிதான் ஒரு கிளைண்ட்டுக்கும் அவங்களுக்கு தெளிவு தான் நிச்சயமாக அது நடக்கும். இட்ஸ் ஒர்க்கிங் இமீடியட்லி. புரியுதுங்களா? இது டெக்னிக் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெக்னிக் இருக்கு. நம்ம ஒரு டெக்னிக்கு நிறைய விஷயம் கத்துக்கிட்டே வருவோம். அதுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய மொடாலிட்டிஸ், சப் மொடாலிட்டிஸ், இதை நமக்கு நிறைய அப்படியே நமக்குள்ள ஊறணும். அது நிறைய டெக்னிக் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் சொல்யூஷன் கிடைக்கும். இதனாலதான் என்எல்பி லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம்னு சொல்றது.
எமோஷன் லெவல்ல இருந்து, மைண்ட் லெவல்ல இருந்து, மெமரி லெவல்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுடலாம். இப்போ சொல்லுங்க, உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. இஸ் இட் பவர்ஃபுல்? எஸ். தேங்க்யூ. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் சொல்லுங்க. சார் ஒன் டவுட். இப்போ இது ஒன் டைம் 5 to 7 டைம்ஸ் பண்ண சொல்றீங்களா சார்? இது எத்தனை நாள் பண்ணணும் சார்? அது ஸ்விஷ் பேட்டர்ன் வந்து 5 to 7 டைம்ஸ் தேவைப்படலாம் மேடம். ஓகேங்க. அது ஒரு 4-5 தடவை பண்ணாலே போதும். இல்ல சார், ஒன் ஷாட்ல 4-5 தடவை. ஆனா அது சப்போஸ் அது சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா திருப்பியும் மறுநாள் பண்ணலாங்களா? ஆமா, பண்ணலாம். மறுபடியும் பண்ணலாம். கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணலாம். ஓகே எஸ். சார். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட். ஸ்விஷ் பேட்டர்ன் இன்னொரு தடவை பண்ணலாம். ஸ்விஷ் பேட்டர்ன் இப்ப இது பண்ண பாருங்க. ஃபாஸ்ட் ஃபோபியா கியூர், NLP ஃபாஸ்ட் ஃபோபியா கியூர். இது வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும், வெளில போயிடும். அது எந்த இன்டென்சிட்டியோட பண்றோன்றதான் ரொம்ப முக்கியம். எங்க இருந்து எங்க கொண்டு போகணும், ஒன் டைம் பண்ணாலே போதும், நிறைய விஷயம் மாறிடும். இதுல நிறைய விஷயம் இருக்கு, போக போக கத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு சம்திங் வி நீட் டு அச்சீவ். நான் வந்து ஒரு ஸ்டேஜ், ஒரு பெரிய மேடையில போய் நின்று நான் வந்து ஒரு மெடல் வாங்குறேன், எனக்கு அந்த அளவுக்கு ஆசை இருக்கு. அதுக்கு கிளாரிட்டி வேணும். மறுபடியும் என்ன விஷயத்துக்காக நமக்கு அந்த மெடல் கொடுக்க போறாங்க, எந்த விஷயத்துக்காக நம்ம அதுக்கு போய் மெடல் வாங்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, 100 பேருக்கு நடுவில் நின்று கைத்தட்டால இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து 100 பேர் கைத்தட்டால நம்ம மாறணும். அந்த அளவுக்கு லைஃப்ல நம்ம சக்சஸ் ஆகணும். நம்ம போய் 10 பேரோட பேட்டி எடுக்கக்கூடாது. 10 பேர் நம்ம கிட்ட வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். ஒரு படத்துல ஒரு வசனம் சொல்லுவார் தெரியுங்களா? 10 பேரை அடிச்சு நான் ரவுடி ஆகலடா, நான் அடிச்ச 10 பேரும் ரவுடிடா. அந்த மாதிரி உங்க ஏஜ் மேபி 40, 50, 60, 70 கூட இருக்கலாம். இல்லை இப்போ 20, 25 கூட இருக்கலாம். என்ன மாதிரி we can achieve. There is no limit in the age. Education, qualification, no limitation. இப்ப இருக்கிறவங்க ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ், நோ லிமிடேஷன். பெரிய லெவல்ல சக்சஸ் ஆனவங்க யாருமே பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்து பெரிய கோடீஸ்வர ஃபேமிலியில வந்து யாரும் அச்சீவ் பண்ணல. அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நார்மல் ஃபேமிலி, சாதாரண குடும்பம். நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம ஃபினான்சியல் ஸ்டேட்டஸுக்கு எப்படிப்பா நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? இப்ப நீங்க ரொம்ப சாதாரண படிப்பு படிச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆர் உங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்களாலதான் சாதிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நிறைய படிச்சவங்க, ரொம்ப ஹை லெவல்ல ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, அவங்க எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன்ல ஒர்க் பண்ணுவாங்க. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு உடைக்க மாட்டாங்க. யாருக்கு உண்மையா லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு இருக்கு அப்படின்னா, அவங்களாலதான் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வர முடியும். எவ்ரிதிங் பாசிபிள். பிராக்டிஸ். கத்துக்கிட்ட விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணுங்க. Definitely you can become a NLP practitioner, NLP trainer. You can earn through this. இதுக்கு டைரக்டா வரணுமா? நிறைய பேர் கேட்பாங்க, NLP இதுக்கு பண்றது டைரக்டா வரணுமா? இப்ப நம்ம டைரக்டா பண்ணும்.
உங்களோட கண்டென்ட் எதுவுமே எனக்கு சொல்லலை. நீங்க எந்த விஷயத்துக்காக நீங்க பண்ணி எதுவுமே சொல்லலை. கண்டென்ட் ஃப்ரீ. நிறைய பேர் ப்ராப்ளத்தை நோண்டி நோண்டி கேட்பாங்க. நமக்கு ப்ராப்ளமே தேவையில்லை. நீங்க எந்த ப்ராப்ளம்லாம் வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க, தூக்கி போட்டுருங்க. அதை வச்சுக்கோங்கல்ல. உங்க ப்ராப்ளம் உங்ககிட்ட இருந்துச்சு, இப்ப இல்லை, அவ்வளவுதான். கண்டென்ட் ஃப்ரீ, இம்மீடியட்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. போக போக நான் நிறைய கத்துப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப சார் ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க மேடம். இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அட் அ டைம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணணுமா, இல்ல கம்பைண்டாவும் நம்ம பண்ணலாமா சார்? இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒண்ணா பண்ணலாம் மேடம். ஓகே சார். நல்லா பிராக்டிஸ் பண்ண பிறகு எப்படி 2-3 விஷயத்த கம்பைன் பண்ண நமக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு அப்ப நம்ம தெரப்பி அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே மேடம். வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஓகே, உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு. எப்ப இந்த கிளாஸ் முடிகிற டவுட் தானே புரிஞ்சிருச்சு எனக்கு. ஓகே, வாங்க இப்பயே முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம கொஞ்சம் கிளாஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா கொஞ்சம் முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்கு. 5ஆம் தேதி அன்னைக்கு நம்ம எல்லாம் திருச்செந்தூர் போறோம். டீமாக திருச்செந்தூர் போறோம், கோயிலுக்கு போறோம். சென்னையிலேருந்து வேன் புக் பண்ணி நம்ம போறோம். சென்னையிலேருந்து வரணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். 5ஆம் தேதி காலையில் கிளம்புறோம். ஊரப்பாக்கம்னு ஒரு சென்டர் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock காலையில் கிளம்புறோம், வேனில் கிளம்புறோம். இல்லை எனக்கு திருச்செந்தூர் பக்கம் தாங்க, நான் டைரெக்டாக கோயிலுக்கே வந்துடுறேன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கான ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடலாம் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. திருச்செந்தூர் கோயில் போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு நிறைய விஷயம் நம்ம ஆன்மீக பிரயாணம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற ஜீவசமாதியில் போய் மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டே மத்தியானமாக அங்கேருந்து கிளம்புறோம். ஸோ இது ஒரு ஆன்மீக சுற்றுலா பயணம். நம்ம அடிக்கடி பண்றது தான். பௌர்ணமியை முன்னிட்டு அது கார்த்திகை தீபம்லாம் முடிச்சு அது போறோம் நம்ம. NLP கிளாஸ் சார். நீங்க NLP டிராவலிங்ல இருப்போம் சார். ஆமா, அதுக்கு நடுவில் ஒரு நாள் வைக்கலாம் முடிஞ்சா வீக் டேஸ்ல, இல்ல மறுபடியும் அடுத்த சண்டே பார்த்துக்கலாம். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? ஜாலி, கேள்வி கேட்கல, நான் தப்பிச்சிட்டேன். சரி, ஓகே, வாங்க இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரா நிமிந்து உட்காந்துப்போம். வழக்கம் போல பிரேயரோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரா நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு, கழுத்து, தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி, நன்றி, நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரத்தி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.